ஓம் சாந்தி 29/11/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். சிவத்தந்தை பிரம்மா தந்தையோட அவதரிச்சு நமக்காக ஆசிரியராகி பாடம் எடுக்க வந்திருக்காரு. நம்மளாம் இறை மாணவர்கள் மிக கவனமா ஆத்மாபிமானி நிலையிலிருந்து இந்த முரளியை கேட்கலாம். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, சிவபாபாவின் மீது மதிப்பு மரியாதை உள்ளதென்றால் அவரது ஸ்ரீமத் படி நடந்து கொண்டே இருங்கள். இப்ப பாபா வந்துட்டாரு, பிரம்மா பாபாவோட அவர் தான் வந்து நமக்காக பாடம் எடுக்கிறாரு. அவர் மேல மதிப்பு மரியாதை இருக்குன்னா அவர் சொல்ற வழிபடி ஸ்ரீமத் படி நடந்துட்டே இருக்கணும்ன்றாரு. ஸ்ரீமத் படி நடப்பது என்றால் தந்தைக்கு மரியாதை அளிப்பது என்பதாகும். பாபாவுக்கு நம்ம மரியாதை எப்படி செலுத்தணும்னா அவர் சொல் பேச்சு கேட்கறதா, அவர் என்ன சொல்றாரோ அதன்படி நடக்குது. ஸ்ரீமத் படி நடங்கன்றாரு. அதுதான் நீங்க வந்து எனக்கு மரியாதை கொடுக்கறதுன்றாரு. கேள்வி: குழந்தைகள் தந்தையை விடவும் பெரிய மந்திரவாதி ஆவார்கள், அது எப்படி? இப்ப சிவபாபா மந்திரவாதின்னு சொல்லுவோம். அவர் ஏன் மந்திரவாதி சொல்றோம்னா அவர் மனுஷங்களை தேவதை ஆக்கிட்டாரு. ஆனா இப்ப அவரோட மந்திரவாதி குழந்தைகள்ன்றாரு. அது எப்படின்னு கேக்குறாரு. பதில்: உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையை தன்னுடைய குழந்தையாக ஆக்கிவிடுவது, உடல் மனம் மற்றும் பொருளால் தந்தையை தனது வாரிசாக்கி சமர்ப்பணம் ஆவது, இது குழந்தைகளின் மந்திர சக்தி ஆகும். கடவுளே அப்பாவா வந்திருக்காரு, அவரே நம்ம குழந்தையாக்கி உடல் மனம் பொருள் எல்லாத்தையும் அவருக்கு அர்ப்பணிச்சுட்டு அவரை நம்மளோட வாரிசாக்கி அவர் என்னுடைய மகன் அப்படின்னுட்டு அவர்கிட்ட எல்லாத்தையும் ஒப்பாச்சு சமர்ப்பணம் ஆகிறதுனால இது ஒரு பெரிய மந்திர சக்தின்றாரு. யார் இப்போது பகவானை வாரிசாக ஆக்குறாங்களோ, இப்ப நம்ம யாரெல்லாம் சிவபாபாவை குழந்தையா நினைக்கிறோமோ அவர்கள் வந்து 21 பிறவிகளுக்கு ஆஸ்திக்கு அதிகாரி ஆயிடுறாங்கன்னு சொல்றாரு. 21 பிறவிக்கு அவங்களுக்கு கிடைக்காத பொருளே இருக்காது. உட்கார்ந்து அப்படியே எல்லாமே அவங்களுக்கு பிரச்சனையே இருக்காது. அந்த அளவுக்கு நிறைய அள்ளி அள்ளி கொடுப்பாரு. தங்க மாளிகை, வைர வைடூரியங்கள், இந்த சம்பந்தம் தொடர்பு எல்லாமே கிடைக்கும். 21 பிறவிக்கு சந்தோஷமா வாழலாம். அது ஆஸ்திக்கு அதிகாரி ஆயிடுறாங்கன்றாரு. கேள்வி: ட்ரிபுனல் விசாரணை குழு எந்த குழந்தைகளுக்காக அமர்கிறது? பாபா சொல்றார், தர்மராஜ்புரியில 3 ட்ரிபுனல் கோர்ட் இருக்கும். அங்க வந்து உட்காருவாங்க. எத்தனை பேர் வருவாங்கன்னு தெரியல. அந்த விசாரணை வந்து அமைப்பாங்க. அதாவது இந்த பிகே லைஃப்ல நம்ம என்னென்ன தப்பு பண்ணாலும் அங்க கேள்வி கேட்பாரு பாபா. தர்மராஜா அவர் உட்காந்துருப்பாரு. அவர் கூடவே அந்த அஷ்டரத்னங்கள்ல யாராவது உட்காந்துருப்பாங்க. எல்லாருமே வந்து விசாரணை பண்ணிதான் பதவி போடுவாங்க. சொர்க்கத்துல பதவி நமக்கு சொல்லுவாங்க. அது அது எந்த மாதிரியான குழந்தைகளுக்காக அந்த விசாரணை குழு அமையும்னு சொல்றாரு. பதில்: யார் தானம் செய்த பொருளை திரும்ப பெறுவதற்கான எண்ணம் வைக்கிறார்களோ, மாயின் வசப்பட்டு டிசர்வீஸ் நேர்மாறான சேவை செய்யறாங்களோ அவர்களுக்காக தான் அந்த விசாரணை குழு அமரும். இப்ப வந்து பிகே ஆயிட்டு எல்லாத்தையும் செய்வாங்க. சென்டர்ல போய் நல்லா சர்வீஸ் எல்லாம் பண்ணிட்டு திடீர்னு பாத்தீங்கன்னா சென்டர் விட்டு போயிடுவாங்க. போகும்போது சும்மா இருக்க மாட்டாங்க. திரும்ப அவங்க கொடுத்ததெல்லாம் திரும்ப கேட்பாங்க. அப்புறம் வெளியில போயிட்டு பாபா பற்றி தவறா பேசுவாங்க. இந்த மாதிரி செய்யறவங்க, மாயோட வசப்பட்டு நேர்மாறா டிசர்வீஸ் சேவை செய்யறவங்கள அவங்களுக்காக தான் அந்த விசாரணை குழு அமருன்றாரு. ஓம் சாந்தி. ஆன்மீக விசித்திரமான சரீரமற்ற தந்தை வந்து இப்ப விசித்திரமான ஆத்மா ரூபமான குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். பாபா வந்து சரீரத்துக்கு புரிய வைக்கல, ஆத்மாவுக்கு தான் இப்ப புரிய வைக்கிறார். ஆத்மாதான் புரிஞ்சிட்டு இருக்கு. இந்த உடம்புல இருந்து படிக்கிறது ஆத்மாதான். அதாவது தூர தேசத்தில் வசிப்பவர் தான் வந்திருக்கிறார். அவர் பரம்பிதா பரமாத்மா என்று சொல்லப்படுகிறார். தொலை தூர தேசத்திலிருந்து வந்து இந்த சரீரத்தின் மூலமாக உங்களுக்கு கற்பிக்கிறார். இப்போது யார் கற்கிறார்களோ அவர்கள் கற்பிக்கக்கூடியவருடன் யோகம் இயல்பாகவே கொள்கிறார்கள். பாபா சொல்றார், இப்பெல்லாம் யார் படிக்கிறாங்களோ அவர் யார் படிக்க வைக்கிறாருன்ற அவங்களோட கரெக்டா யோகம் வைக்கிறாங்கன்றாரு. இப்ப கடவுளே வந்து நமக்கு இந்த ஒரு பாயிண்டையும் சொல்லிட்டு இருக்காருன்னா யார் சொல்றாங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரியுது, அவங்களோட கனெக்ஷன் இருக்குதுன்னு சொல்றாரு. குழந்தைகளே, ஆசிரியருடன் யோகம் கொள்ளுங்கள். பாபா சொல்றாரு, அந்த லௌகீகத்துல கூட ஆசிரியரை படிக்கிற ஆசிரியரை ஞாபகம் இருக்கும் இல்லையா? பிசிக்ஸ் எடுக்கிறாங்க, பிசிக்ஸ் டீச்சர் ஞாபகம் இருக்கும். அதே மாதிரி இங்க ஏன் உங்களுக்கு சிவனுடைய ஞாபகம் வரமாட்டுது? படிச்சாதான் ஞாபகம் வரும். முறையிலே படிக்கலைன்னா அப்புறம் மறந்துடுவோம் இல்லையா? அதான் சொல்றாரு, குழந்தைகளே ஆசிரியருடன் யோகம் கொள்ளுங்கள்ன்றாரு. இந்த முரளியை யார் சொல்லிட்டு இருக்காங்க? அவரை நினைங்க அல்லது அவரை நினைவு செய்யுங்கள் என்று கூற வேண்டியதே இல்லை சொல்றாரு. இல்லைன்னா அவர் சொல்ல வேண்டிய தேவையில்லை. நீங்க வந்து நினைச்சா நான் எதுக்கு சொல்ல போறேன்றாரு. என் ஆன்மீக குழந்தைகளே, இவர் உங்களது தந்தையும் ஆவார், ஆசிரியரும் ஆவார் மற்றும் குருவும் ஆவார்.
இவர் ஒருத்தரே தான் நமக்கு அப்பாவும் இருக்கிறாரு, ஆசிரியர் குருவா இருக்கிறாரு. இவருடன் யோகம் கொள்ளுங்கள், அதாவது தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று இங்கு பிரம்மாவும் கூறுகிறார். பிரம்மா தந்தையும் சொல்றாரு. இவர் சிவபாபா விசித்திரமான உடல் இல்லாத பாபா ஆவார். சிவபாபாவுக்கு உடல் எடுத்து வர்றதில்லை, அவரு ஆணும் இல்ல பெண்ணும் இல்ல, ஆத்மா பரமாத்மா அவரு. அவர் பிறப்பிறப்புல வராதனால அவருக்கு உடலே இல்லை. நீங்கள் அடிக்கடி இவரை மறந்து விடுகிறீர்கள், அதனாலதான் நம்ம அவரை மறந்துடுறோம். இப்ப உடம்பு இருக்குன்னா நம்ம அவங்களெல்லாம் நினைச்சிருவோம், ஏன்னா நம்ம உடம்புல இருக்கிறோம், உடம்புல இருக்கிறவங்களே நினைச்சிட்டு இருக்கிறோம். அதாவது முகம்லாம் ஞாபகம் வருது. ஆனா இவருக்கு முகமே இல்லையா, அதனால இவரை நம்ம மறந்துடும். எனவே நினைவு கூற வேண்டியிருக்கு. அதனால அடிக்கடி பாபா நமக்கு சொல்றாரு, என்ன நினைங்கன்ட்டு. அதாவது ஆத்மான்னு புரிஞ்சுட்டு புள்ளியா போய் புள்ளிய நினைங்கன்றாரு. கற்பிப்பவரை நினைவு செய்வதால் உங்களுடைய பாவங்கள் சாம்பல் ஆகிவிடும். இப்ப சொல்லி கொடுக்குறவரை நினைச்சீங்கன்னா உங்க பாவம் அழிஞ்சிருன்றாரு. என்னையே பாருங்கள், இதில் நிறைய நன்மை உண்டு என்று ஆசிரியர் கூறுவது என்பது நேதி கிடையாது. இப்ப ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட்ஸ்ல அங்க ஆசிரியர் சொல்ல மாட்டாங்க, என்னையே பாருங்க நன்மை இருக்குலாம் சொல்ல மாட்டாங்க. எந்த ஆசிரியரும் இந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க. ஆனா தந்தை என்னை நினைவு செய்யுங்கள் என்று மட்டும் கூறுகிறார். ஆனா இங்க நமக்கு பாபா என்னை நினைங்கன்னு மட்டும் சொல்றாரு. பார்க்க கூட சொல்லல, என்னை ஆத்மான்னு புரிஞ்சு பரமாத்மாவை நினைங்கன்னு சொல்றாரு. இந்த நினைவின் பலத்தால் தான் உங்கள் பாவங்கள் அழிய வேண்டி இருக்கிறது. இப்படி நினைக்க நினைக்க பாபாவை நான் ஆத்மான்னு புரிஞ்சுட்டு பரமாத்மா நினைக்க அந்த நினைவு பலம் சக்தி கூடுது ஆத்மால. அப்ப பாவம் எல்லாம் அழிஞ்சிருதுன்றாரு. இதற்கு நினைவு யாத்திரைன்ட்டு சொல்லப்படுது. இது நினைவு யாத்திரைன்றாரு. நம்ம காலால அந்த பாத யாத்திரை அதெல்லாம் போறோம்ல பக்தியில, இது புத்தியால நீங்க யாத்திரை பண்றீங்க, புத்தியால நினைக்கிறீங்க, அதனால இதுக்கு பேரு நினைவு யாத்திரை. இப்போது ஆன்மீக விசித்திரமான தந்தை குழந்தைகளை பார்க்கிறார். இப்ப நம்மள பாபா பாக்குறாரு. குழந்தைகள் கூட தங்களை ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டு விசித்திரமான சரீரமற்ற தந்தையை தான் நினைவு செய்யறாங்க. நீங்கள் பல முறை சரீரத்தில் வருகிறீங்க. பாபா சொல்றாரு, நீங்க 84 பிறவி எடுத்துட்டுக்கிறீங்க. ஒரு உடலா எடுத்து நிறைய சரீரம் எடுத்திருக்கிறீங்க, பல முறை சரீரம் எடுத்திருக்கிறீங்க. நானும் முழு கல்பத்தில் சரீரத்தில் வருவதே இல்லை. அவர் 5000 வருஷமும் எந்த ஒரு சரீரத்திலயும் வர்றதில்லை. கடைசியா அந்த சங்கமேகத்துலதான் குழந்தைகளாகி உங்களுக்கு கற்பிக்க மிகவும் தூர தேசத்துல இருந்து நான் வருகிறேன். அப்பதான் இந்த உடல்ல வராரு. இதை நல்ல முறையில் நினைவு செய்ய வேண்டும்ன்றாரு. பாபா நமது தந்தை, ஆசிரியர் மற்றும் சத்குரு ஆவார். விசித்திரமானவர் ஆவார். அவர் சரீரமற்றவரா இருக்கிறாரு. அவருக்கு தனக்கென்று ஒரு உடலே கிடையாது. பிறகு எப்படி வருகிறார்? சரி, அவருக்கு உடல் இல்லை, அப்புறம் எப்படி வர்றாரு? அவரும் இயற்கையின் ஆதாரத்தை எடுக்க வேண்டியதா இருக்குது. ஒரு வாய் அவருக்கு தேவைன்றதுனால அவர் சொல்றாரு, நானும் விசித்திரமானவன், உடல் இல்லாதவனா இருக்கிறேன். நீங்கள் அனைவரும் உடல் உடையவர்களா இருக்கிறீங்க, சித்திரம் உடையவர்களா இருக்கிறீங்க. நான் சித்திரம் இல்லாதவன், நீங்க சித்திரம் உடையவர்கள், உடல் உடையவர்கள். அதனால எனக்கு ஒரு ரதம் என்பது அவசியம் வேண்டும் அல்லவா? எனக்கும் அப்ப சித்திரம் வேணும் இல்லையா? அதனால நான் வரேன். குதிரை வண்டியெல்லாம் வரமாட்டார் அல்லவா? அவர் குதிரை வண்டியெல்லாம் வரமாட்டார். மகாபாரதத்துல குதிரை வண்டி மேல கிருஷ்ணர் நின்றுட்டு இருக்கிறதா காட்டுவாங்க. சிவன் குதிரை வண்டியெல்லாம் வரமாட்டாரு. எனக்கு ஒரு உடல் வேணும், வாய் வேணும். அதனால இந்த உடலில் பிரவேசம் செய்கிறேன் என்று தந்தை கூறுகிறார். இந்த உடல்ல பிரவேசம் பண்ணி பிரம்மா பாபாவோட நெற்றிபுரத்துல இவரும் பக்கத்துல உட்கார்ந்து அந்த வாய் மூலமா பேசுறாரு. இப்ப பேயெல்லாம் பேய் படத்துல எல்லாம் பிரவேசம் ஆயிடுது, இன்னொருத்தவங்க உடம்புல எத்தனை பேய் இருக்கு அப்படிலாம் காட்டுறாங்கல்ல, அதெல்லாம் நம்புறோம்ல. அதே மாதிரிதான் கடவுளும் வராரு. கெட்டது செய்யறவங்களே பிரவேசம் ஆகும்போது நல்லது செய்ய பிரவேசம் ஆகக்கூடாதா? அதனால பாபா இப்ப பிரவேசம் ஆகிறாரு இவர் உடம்புல. யார் முதல் நம்பரில் இருக்கிறாரோ அவரே பிறகு கடைசி நம்பர்ல ஆகிறார். இந்த பிரம்மா பாபா முதல் நம்பர்ல கிருஷ்ணரா இருக்க, அவர் கடைசி நம்பர்ல இப்ப ஆகிறார். யார் சதோ பிரதானமாக இருந்தார்களோ அவர்களே தமோ பிரதானமானவர்கள் ஆகிறார்கள் சொல்றார். ஏன்னா இதெல்லாம் நம்ப மாட்டாங்கல்ல. கிருஷ்ணர்னா ஒரு ஹையஸ்ட், அவரு போய் எப்படி இப்படி ஆவார்னு நம்ப மாட்டாங்க. அதனால சொல்றாரு, யார் ரொம்ப தூய்மையா இருந்தாங்களோ அவங்கதான் இப்படி ஆயிட்டாங்க. ஏன்னா காலம் மாற ஆத்மாவும் மாறிடுதுன்றாரு. காலம் மாற ஆத்மாவும் அந்த உலகம் எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி மாறிடுது. எனவே அவர்களை தான் மீண்டும் சதப்பிரதானங்களாக ஆக்குவதற்காக இப்ப தந்தையே கற்பிக்கிறார். இப்ப யாரெல்லாம் வீணா போயிட்டாங்களோ அவங்களெல்லாம் சரி பண்றதுக்காக தான் இப்ப கடவுளே பாடம் எடுக்கிறார். இந்த ராவண ராஜ்யத்தில் 5 விகாரங்கள் மீது வெற்றி அடைந்து குழந்தைகளாகிய நீங்கள் உலகத்தை வென்றவர்களாக ஆக வேண்டும் என்று புரிய வைக்கிறார். இப்ப இந்த மாயாவோட ராஜ்யம் இங்க 5 விகாரங்களுக்கு தான் காலம். ஆனா இதன் மீது நீங்க வெற்றி அடையணும்ன்றாரு. அப்பதான் உங்களால இந்த உலகத்தையே வென்றவர்களாக ஆக முடியும் என்று புரிய வைக்கிறார். நமக்கு விசித்திரமான தந்தை கற்பிக்கிறார்.
என்பதை குழந்தைகள் நினைவில் கொள்ள வேண்டும். இப்ப சரீரமே இல்லாத தந்தை வந்து நமக்கு சொல்லி கொடுக்குறாருன்றது இப்ப நினைச்சுக்கணும். நீங்க தந்தையை நினைவு செய்யவில்லை என்றால் பாவங்கள் எப்படி சாம்பலாகும். பாபா வந்து இப்ப என்ன சொல்றாருன்னா, ஆத்மான்னு புரிஞ்சு என்ன நினைங்கன்றாரு. நினைச்சாதான் நமக்கு வந்து பாவம் அழியும். இப்ப நினைக்கணும்னா நம்ம முரளி படிக்கணும். முரளி படிச்சாதான் நம்ம கூட அவர் பேசுறது, அவர் கூட நம்ம இருக்கிறது, அந்த ஒரு சதா அந்த நினைவு இருந்துகிட்டே இருக்கும். இல்லைன்னா முரளி தூக்கி ஒரு தடவை படிக்கிறோம் அப்படியே எடுத்து வச்சிடறதுனாலே மறந்துடுவோம். சப்போஸ் சில பேர்லாம் படிக்கிறதே கிடையாது, அப்ப எப்படி அவங்க தந்தையோட கனெக்ஷன் ஏற்படும்? அதான் பாபா சொல்றாரு, என்ன நினைக்கலன்னா பாவம் எப்படி சாம்பலாகும். இந்த விஷயங்களை கூட இப்போது சங்கமேகத்தில் மட்டுமே நீங்க கேக்குறீங்கன்னு சொல்றாரு. இப்ப இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு புதுசா இருக்கு இல்லையா? இப்பதான் நம்ம இதெல்லாம் கேட்கிறோம். ஒரு முறை என்னெல்லாம் நடக்குதோ மீண்டும் கல்பத்திற்கு பிறகு அதுவே திரும்ப நடைபெறும். இப்ப என்னெல்லாம் நடக்குதோ அது அடுத்த கல்பம் இதேதான் நடக்கும்ன்றாரு. இவை எவ்வளவு நல்ல விளக்கங்கள் ஆகும். இதெல்லாம் எவ்வளவு எப்பேற்பட்ட விஷயமா இருக்கு பாருங்க, புதுசான விஷயமா இருக்கு. இதற்கு மிக விஷால புத்தி வேண்டும். இதெல்லாம் புரிஞ்சுக்கணும்னா இந்த எல்லையற்ற புத்தி இருக்கணும். இது ஒன்றும் சாது சன்னியாசி ஆகியோர்களின் சத்சங்கமே கிடையாதுன்றாரு. இங்க அப்பா குழந்தைகள் வந்து நடத்துற சத்சங்கம், சந்திக்கிற இடம் இது. இங்க வந்து சாது சன்னியாசிகள், குரு சீடர்கள் அந்த மாதிரி இருக்கிற இடம் கிடையாது. அவரை தந்தை என்று கூறுகிறீர்கள், பிறகு குழந்தை என்றும் கூறுகிறீர்கள். நீங்க சிவபாபாவை அப்பாவனும் சொல்றீங்க, குழந்தையும் சொல்றீங்க. அவர் எல்லா உறவாவும் நீங்க நினைக்கிறீங்க. இவர் நமக்கு தந்தையும் ஆவார் குழந்தையும் ஆவார் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. நாம் அனைத்தையும் இந்த குழந்தைக்கு ஆஸ்தியாக அளித்துவிட்டு பின் தந்தையிடமிருந்து 21 பிறவிகளுக்கான ஆஸ்தியை பெறுகிறோம். இப்ப யாரெல்லாம் கடவுளை வந்து சிவனை வந்து தன்னுடைய குழந்தையா நினைச்சுக்கிறாங்களோ அவர்கிட்ட எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு நீதான் எனக்கு மகன், நீ எல்லாத்தையும் பார்த்து கொண்டு ஒப்படைக்கிறாங்களோ அவங்க 21 பிறவிக்கு ஆஸ்தி அடையிறாங்கன்றாரு. குப்பைகள் எல்லாவற்றையும் கொடுத்து விட்டு தந்தையிடம் நாம் உலக அரசாட்சியை பெறுகிறோம். இப்ப நம்ம கடவுள் வந்திருக்காரு, கடவுள் நம்மள்ட்ட என்ன கேட்கிறாரு? அதுதான் அந்த சிவன் வந்து இந்த நஞ்ச வந்து சாப்பிட்டதா அது கழுத்துல, அதனாலதான் நீல கலரா இருக்குன்னு சொல்லுவாங்க பாருங்க. அவர் வாங்குறதெல்லாம் விஷத்தை தான் வாங்குறாரு நம்மள்ட்ட. அந்த குப்பையதான், குப்பை கூலத்தை தான் கொடுக்குறோம். இந்த உடலும் வீணா போன உடல், மனசுலயும் 1008 குப்பை. இந்த செல்வம் பாத்தீங்கன்னா ஒண்ணும் இல்லை. நம்ம என்ன, அவர் எவ்வளவு கொடுத்துட்டு போனாரு. சொர்க்கத்துல தங்க மாளிகை வைர வைடங்களை கொடுத்துட்டு போனாரு. நம்ம அவருக்கு என்னத்த கொடுக்குறோம்? ஒண்ணு இந்த காகித நோட்டு 100 200 நம்மளால முடிஞ்சதை கொடுக்குறோம். ஆனா கடவுள் பாருங்க, அதை வாங்கிட்டு நமக்கு உலக அரசாட்சியே கொடுக்கிறார். நீங்கள் வந்தீர்கள் என்றால் நாங்கள் உங்கள் மீது உடல் மனம் பொருளுடன் சமர்ப்பணம் ஆகிடுவோம் என்று பாபாவிடம் நாங்கள் பக்தி மார்க்கத்தில் கூறியிருந்தோம் என்று கூறுகிறார்கள். பக்தியில எல்லாருமே தான் சொல்லியிருக்கிறோம். சொல்றாங்க, நீ பட்டவளே நீ வந்துட்டீன்னா நான் எல்லாத்தையும் விட்டுட்டு உன் கூட வந்துருவேன், உடல் மனம் பொருள் எல்லாம் சமர்ப்பணம் பண்ணிடுவான்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனாலதான் பாபா வந்திருக்கிறாரு. நம்பி வந்தா கூப்பிட்டா வரமாட்டாங்க யாரும். அதான் இப்ப பிரச்சனையே. லௌகீக தந்தை கூட குழந்தைகள் மீது சமர்ப்பணம் ஆகிறார்கள் அல்லவா? இப்ப லௌகீக அப்பா இருக்கிறார்ல, அவர் கூட தான் குழந்தைகள் மேல அர்ப்பணம் ஆவார். குழந்தைகளை பார்த்தாலே பிடிக்கும் எந்த அப்பாவுக்கும். எனவே இங்கு உங்களுக்கு எப்பேற்பட்ட விசித்திரமான அதிசயமான தந்தையை உங்களுக்கு கிடைச்சிருக்கிறார். அவரை நினைவு செய்தீங்கன்னா உங்களுடைய பாவங்கள் சாம்பலாகிடும்னு திரும்ப திரும்ப சொல்றாரு. குழந்தைகளே ஒன்னும் செய்ய வேணாம், அவரோட வழிபடி நடந்து ஸ்ரீமத் படி நடந்து அவரை நினைச்சிட்டே இருந்தா போதும், சக்தியும் கொடுத்துட்றேன்றாரு. எவ்வளவு உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா என்ற சொல்லுங்க, சொன்னீங்கன்னா அதை தீர்றதுக்கான எல்லா வழியும் நான் காமிச்சு விடுவேன்றாரு. எப்படி நடந்துக்கணும், வாழ்க்கையில என்ன பண்ணணும், எல்லாத்துக்கும் வழி சொல்றாரு. அப்புறம் என்ன நமக்கு கவலை? ஆனா அவர் சொல்றதை கேட்காம போனாதான் நமக்கு பிரச்சனைகள் வருது. பாபா சொல்றாரு, அவர் நினைவு செஞ்சீங்கன்னா உங்க பாவம் சாம்பலாயிடும் மற்றும் உங்கள் வீட்டுக்கு போயிடுவீங்க. பரந்தாமத்துக்கு அவர் கூட போயிடலாம். எவ்வளவு நீண்ட பயணம் இது! இது வாழ்க்கையில நடக்கிற பெரிய பயணம் அதுன்றாரு. கொஞ்சம் கொஞ்சமா தான் மாத்திட்டு இருக்கிறாரு. தந்தை எங்கு வருகிறார் என்று பாருங்கள். பழைய ராவண ராஜ்யத்து தான் வர்றாரு. அவரு நம்ம சொர்க்கத்திலேயே கூப்பிட்டு இருந்தோம்னா அங்கேயே ஒரு கிருஷ்ணர் உடல்ல அழகா வந்திருப்பாரு. நம்ம எங்க கூப்பிடுறோம் தெரியுமா? சுகமா வாழற இடத்துல எல்லாம் வாழ்ந்துட்டு இந்த கலியுக இறுதியில தான் பக்தி பண்ணின்னு கூப்பிடணும். கடவுளே வந்துரும் என்னை காப்பாத்துன்னு. அப்ப இங்கதானே வருவாரு. அப்ப இது ஒரு மோசமான உலகத்துலதான் நான் வர வேண்டியதா இருக்குன்றாரு. எனது அதிர்ஷ்டத்தில் தூய சரீரம் கிடைப்பதாக இல்லை என்று தந்தையை கூறுகிறார். அவரே சொல்றாரு, எனக்கு கிருஷ்ணர் சரீரம் மாதிரி கிடைக்கல, என்ன பண்றது? இந்த ஒரு தூய்மை இல்லாத சரீரத்துல தான் நான் வர வேண்டியதா இருக்கு. என் அதிர்ஷ்டத்துல அவ்வளவுதான் இருக்குன்றாரு. பதிதர்களை பாவனமாக ஆக்க எப்படி வருவேன்? அப்ப இந்த தூய்மையற்றவங்களை இருக்கிற உலகத்துல தூய்மையாக்குறவங்களை நான் வந்து தூய்மையாக்கணும்னா அப்புறம் எப்படி வர்றது? நான் வந்துதானே ஆகணும். வந்தா இந்த தூய்மையற்ற சரீரத்துல தான் நான் வரணும்ன்றாரு.
நான் பதித்த உலகத்தில் தான் வந்து அனைவரையும் தூய்மையாக ஆக்க வேண்டியுள்ளதுன்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா நீங்க என்ன தூய்மையா இருக்கும்போது யாரும் கூப்பிடுறது இல்ல, சந்தோஷமா இருக்கும்போது யாரும் கடவுளை நினைக்கிறதே இல்லை. எப்ப நினைக்கிறாங்கன்னா கவலையா இருக்கும்போது துக்கமா இருக்கும்போது தான் நினைக்கிறாங்க. அதனாலதான் இந்த தூய்மையற்ற உலகத்தை நான் வர வேண்டியதா இருக்குன்றார். எனவே அப்பேற்பட்ட ஆசிரியருக்கு மதிப்பு அளிக்க வேண்டும் அல்லவா கேக்குறாரு. அந்த மாதிரி நான் எப்பேற்பட்ட ஆசிரியர், உங்களால இந்த அசுத்தமான உலகத்துக்கு நான் வர வேண்டியதா இருக்கு. நீங்க அங்க போய் மாட்டிக்கிட்டீங்க, உங்களை அந்த விஷக்கடல்ல இருந்து மீட்கிறதுக்கு நான் வரேன் இல்லையா? அப்ப என்னை அப்பேற்பட்ட ஆசிரியரை எவ்வளவு மதிப்பு கொடுக்கணும், மரியாதை கொடுக்கணும் கேக்குறாரு. வந்திருக்கிறல்ல, நீங்க சொன்ன ஒரு சொல்லுனால கடவுளேன்னு கூப்பிட்டீங்க, அதுக்காக நான் வந்துட்டேன் இல்லையா? அநேகருக்கு அந்த மதிப்பு மரியாதை பற்றி தெரிவதே இல்லை. சரி, கடவுள் வந்திருக்கிறாரு, நம்மளை காப்பாத்ததானே வந்துக்கிறாருன்ட்டு ஒரு மதிப்பு மரியாதை பற்றி தெரியலன்னு சொல்லி திட்டுறாரு. இதுவும் நாடகத்தில் நடக்க வேண்டியது. இருந்தாலும் சிலர் இப்படிதான் நடத்துவாங்க. ஏன்னா இங்க ராஜ்யம் ஸ்தாபனை ஆயிட்டு இருக்கு இல்லையா? வேலைக்காரனும் வேணும், பிரஜைகளும் வேணும், இந்த பொணம் எரிக்கிறவங்களும் வேணும். இவர் பேச்சே கேட்காதவங்க தான் அந்த மாதிரி பதவியெல்லாம் அடைவாங்க. அதான் சொல்றாரு, இது கூட நாடகத்துல நடக்க வேண்டியிருக்குன்றாரு. ராஜ்யத்துல வரிசை கிரமமாக எல்லாரும் வேண்டும் அல்லவா? அவருக்கு எல்லாருமே வேண்டும். லட்சுமி நாராயணன் வேணும், அவங்க ராஜ்யத்துல நிறைய பிரஜைகளும் வேணும், வேலைக்காரர்களும் வேணும். லட்சுமி நாராயணுக்கு ட்ரெஸ் பண்ணி விடுறது, சாப்பாடு ப்ரிப்பேர் பண்றது, எல்லாத்துக்கும் வேலைக்காரங்க அந்த அரண்மனைக்குள்ளார வேணும். அதே மாதிரி பிரஜைகளுக்கும் வேலைக்காரங்க இருப்பாங்க. இப்ப நம்ம மோடி வீட்டுல வேலைக்காரங்க இருப்பாங்க, இப்ப நம்ம வீட்லயும் நம்ம பணக்காரங்களா இருந்தானா நம்ம வீட்லயும் வேலைக்காரன் வச்சுக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி பிரஜைகளுக்கும் அங்க வேலைக்காரங்க இருப்பாங்க, லட்சுமி நாராயணன் வீட்லயும் வேலைக்காரங்க இருப்பாங்க. இப்ப இங்க ஒரு ராஜ்யமே ஸ்தாபனை ஆயிட்டு இருக்குன்னு சொல்றாரு. இது எப்படிலாம் யார் யார் படிக்கிறாங்க, பாபா பேச்சு கேக்குறாங்களோ அவங்க எல்லாம் அங்க போயிட்டு என்ன ஆயிடுவாங்க, லட்சுமி நாராயணனா இல்ல ராஜாவா ஆயிடுவாங்க. இங்க வந்து யாரெல்லாம் நல்லா பாபா பேச்சு கேட்டு ஒழுங்கா ஸ்ரீமத் படி நடக்கிறாங்களோ அங்க போய் ராஜ்யத்துல பெரிய ஆளா வருவாங்க, ராஜ்யம் அடைவாங்க. இங்க யாரெல்லாம் பாபா பேச்சு கேட்கலையோ, ஸ்ரீமத் படி நடக்கலையோ, அவங்க வந்து வேலைக்காரன், பிரஜை, அவங்கவுங்க நடத்தைக்கு தகுந்த மாதிரி பணம் எரிக்கிற பதவி கூட. யாரெல்லாம் இங்க வந்து உடம்பா பார்த்துட்டு இருக்கிறாங்களோ, டிஸ்சர்வீஸ் ரொம்ப செய்யறாங்களோ, அவங்களாம் அங்க பணம் எரிக்கிற சண்டால பதவி அடைவாங்க. இதெல்லாம் நிறைய அந்த ட்ரிபுனல் கோர்ட் அதுக்காக தான் உட்காருது. எவ்வளவு டிஸ்சர்வீஸ் பண்றாங்க, என்னென்ன பண்றாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி பதவி. எனவே எல்லா விதமானவர்களும் இங்கேதான் உருவாகிறார்கள். இந்த ஒரு முரளியை படிச்சு இந்த சென்டருக்கு வர்றவங்கல்ல, இங்க யாரெல்லாம் வராங்களோ அவங்கவுங்க விதவிதமான பதவி அடையறாங்கன்றாரு. எல்லாருமே இங்கதான் உருவாகுறாங்க. அது கடவுள் வந்து குப்தமா இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாரு. குறைந்த பதவி அடைபவர்களுடைய நிலை இப்படிதான் ஆகும். அவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, படிக்கவும் மாட்டாங்க, தந்தை நினைவுலும் இருக்க மாட்டாங்க. பாபா சொல்ல ரொம்ப குறைஞ்ச பதவி அடைவாங்க. அங்க அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, அவங்க படிக்க மாட்டாங்க, பாபாவையும் நினைக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க அங்க போய் குறைஞ்ச பதவி தான் அடைவாங்கன்றாரு. இவர் சிவபாபா மிகவும் அதிசயமான தந்தை ஆவார் அல்லவா? இவருடைய நடத்தை கூட அலௌகீகமானதாகும். இவருடைய பாகமே வேறு யாருக்குமே கிடைக்க முடியாது சொல்லி சொல்றாரு. சிவபாபாவுடைய பாகம் யாருக்குமே கிடைக்காது. அவரோட நடத்தை கூட அலௌகீகமானது. இந்த தந்தை வந்து உங்களுக்கு எவ்வளவு உயர்ந்த கல்வியை கற்பிக்கிறார். கடவுள் வந்திருக்காரு, அவரும் நமக்கு அப்பா. அவர் எவ்வளவு உயர்ந்த கல்வியை சொல்லி கொடுக்குறாரு, இது யாராலையும் சொல்லி கொடுக்க முடியாது. எனவே அதற்கு மதிப்பும் கொடுக்க வேண்டும் அல்லவா? இப்ப ஒரு டாக்டர், இன்ஜினியர் படிச்சாலே அவ்வளவு மதிப்பு மரியாதை கொடுக்குறோம் இல்லையா? இப்ப இது தேவதையாகிற படிப்பு. அப்ப சொல்லி கொடுக்குற ஆசிரியரை எவ்வளவு மரியாதை கொடுக்கணும், மதிப்பு மரியாதை கொடுக்கணும் இல்லையா? அவருடைய ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். அவர் கேக்குறாரு, வேற எதுவும் செய்யாதீங்க, என் கைய பிடிச்சுக்கோங்கன்னு தான் சொல்றான். அவர் கை என்னது? அவர் கை ஸ்ரீமத் தான். அவர் சொல்ற வழிதான் அவரோட கை. அவர் கைய பிடிக்க மாட்டேன்னு விட்டா என்ன அர்த்தம்? நான் வந்து சிவன் கைய பிடிக்க மாட்டேன், நான் அப்படியே விஷக்கடல்ல தத்தெளிச்சுன்னே கிடப்பேன்னு சொன்னா அவர் என்ன பண்ண முடியும்? அவர் என்ன சொல்றாரு, என் கைய புடின்றாரு. அதுதான் ஸ்ரீமத். அவர் காட்டுற வழிதான் அவருடைய கை. அப்ப அவருடைய ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. ஆனால் மாயை அடிக்கடி மறக்க வைத்து விடுகிறது. ஆனா அந்த மாயா என்ன பண்ணுது, இந்த மனவழி பிறவழி இதெல்லாமே மாயா. இந்த மாயா என்ன பண்ணுது, நம்மளை மறக்க வச்சுது பாபாவை. மாயை எவ்வளவு வலிமை உடையது என்றால் மிக நல்ல குழந்தைகளையும் கூட வீழ்த்தி விடுகிறது. பாபா சொல்றாரு, மாயா அந்த மாதிரி இருக்குது, அவங்கவுங்களுக்கு வீக் பாயிண்ட்னு இருக்குது, நல்ல நல்ல குழந்தைகள் கூட வீழ்த்திடுதுன்றாரு. தந்தை எவ்வளவு செல்வந்தராக ஆக்குறார், பாபா பணக்காரரா ஆக்குறாரு. ஆனா மாயா ஒரேடியாக தலையை திருப்பி விடுகிறது. இந்த ஞான முரளியை படிச்சாலே, இந்த புத்தியில இந்த சிந்தனை ஒன்னாலே நம்ம பல கோடிக்கு அதிபதி.
இங்கேயும் சரி அங்க போயும் சொர்க்கத்திலயும் சரி நல்ல நமக்கு வந்து காசு பணக்கு குறைவே இருக்காது, நல்லா ஜாலியா வாழலாம். ஆனா அந்த மாயா ஒரேடியா கவனத்தை திசை திருப்புதுன்ற தலையை திருப்பி விடுது. ஞானத்தை சிந்தனை பண்ணாம அந்த தண்ணியை கடையிற மாதிரி நம்ம உலக விஷயங்கள்ல நம்ம கடைஞ்சிட்டு இருக்கிறோம் புத்தியில. அத சாதாரண விஷயங்கள்ல போகும்போது அப்ப என்ன ஆயிரும், ஏழையாயிரும். மாயிடமிருந்து தப்பித்திருக்க வேண்டும் என்றால் தந்தையை அவசியம் நினைவு செய்ய வேண்டியுள்ளதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப நீங்க மாயா விதவிதமான ரூபம் எடுத்து வரும். அது ராவணன், சீதையை கடத்த ராவணன் வந்து விதவிதமா ரூபம் எடுத்து வந்தான்னு சொல்லி சொல்லுவாங்க ராமாயணத்துல. அந்த மாதிரி அதுட்ட இருந்து தப்பிக்கணும்னா நீங்க பாபாவை அவசியம் நினைவு செய்யணும்ன்றாரு. அப்பதான் பாபா டச் பண்ணுவாரு, குழந்தை இது மாயா வருது கவனமா இரு அப்படின்னுவாரு. இப்ப அம்மா வந்து ஒரு குழந்தை போய் நெருப்புல கைய வைக்கணும்னா அம்மா என்ன பண்ணுவாங்க, கவனம் கவனம் சொல்லினே இருப்பாங்க. அப்ப வந்து நீ கைய வச்சினா சுட்டுடும்னு சொல்லினே இருப்பாங்க. அது கேட்காது, போய் சுட்டுக்கும். அது மாதிரிதான் இங்க பாபா வந்து நமக்கு எச்சரிக்கை கொடுத்துட்டே இருக்கிறாரு. நீங்க தப்பிச்சிருக்கணும்னா என்னை நினைவு செய்யுங்க, நான் அப்பதான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவேன்றாரு. மிக நல்ல குழந்தைகள் கூட தந்தையினோடராக ஆகி பின்னர் மாயனோடராக ஆகிடுறாங்க. இங்க எவ்வளவு ஒரு அதிசயம் நடக்குதுன்னா, இங்க வந்து பிகே ஆகி பாபா குழந்தை ஆகி எல்லாம் சர்வீஸ் எல்லாம் பண்ணி கடைசியில போய் திரும்ப எப்படி அந்த மாயால விழுந்துறாங்கன்னு தெரியல. கேட்கவே வேண்டாம்னு சொல்லி சொல்றாரு. முழுமையான துரோகி ஆகிடுறாங்க. அதாவது பாபாவுக்கே வந்து பின்னாடி வெளியில போயிட்டு பாபா பத்தி தப்பா பேசுறது, சென்டர் பத்தி தப்பா பேசுறது, சகோதரிகளை பத்தி தப்பா பேசுறது, இந்த மாதிரி முழுமையான துரோகி ஆகிடுறாங்கன்றாரு. வெளியில போயிட்டு நான் பிகேல இருந்து ஏன் வெளியில வந்தேன்ட்டு ஒரு வீடியோ எல்லாம் போடுறாங்க யூடியூப்ல. நான் பிரம்மகுமாரிகள் இருந்து வெளியே வந்துட்டேன் அப்படின்றத போறாங்க. அப்ப பாருங்க, அப்ப வந்து எந்த அளவுக்கு அவங்க எல்லாம் வந்து டிசர்வீஸ் பண்றாங்க, பாபாவுக்கு எதிராக ஆகுறாங்க, துரோகி ஆகுறாங்க. அதனாலதான் பாபா வந்து சொல்லிட்டே இருக்காரு, முழுமையான துரோகி ஆகிறாங்கன்னு. அப்ப இந்த மாதிரி ஆட்களும் இருக்கிறதுனாலதான் பாபா சொல்லிட்டு இருக்கிறாரு. நமக்கே ஆச்சரியமா இருக்கும் அதான் கேட்கும்போது. மாயை ஒரேடியாக மூக்கை பிடித்து விடுகிறது. அவங்களுக்கு மாயா புத்தி பூட்டியா க்ளோஸ் பண்ணிடுது, அவங்கள மூக்கை பிடிச்சிருது. யானையை முதலை விழுங்கியது என்ற கதைகளும் உள்ளன அல்லவா. இந்த முதலை வந்து ஒரு யானையை வந்து விழுங்கிடுச்சு. அப்ப அந்த வந்து விஷ்ணு வந்து காப்பாத்துவார்ன்ற மாதிரி ஒரு கதை இருக்கும். அது பக்தி மார்க்கத்துல இருக்கும். அது வந்து எதுக்காகனா, இங்க மகாரதிகளா இருக்கிறவங்க எல்லாம் பெரிய பெரிய மகாரதிகள் நல்லா சேவை பண்றவங்கள கூட அந்த முதலை விழுங்கிறது, மாயான்ற முதலை விழுங்குறதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஆனால் அதன் பொருள் யாருமே புரிஞ்சுக்கல, அந்த கதையோட பொருள் யாருக்குமே புரிஞ்சுக்கல. தந்தை ஒவ்வொரு விஷயத்தையும் நல்ல முறையில புரிய வைக்கிறாரு. ஒரு சில குழந்தைகள் புரிந்து கொள்ளவும் செய்யறாங்க, ஆனா வரிசைகரமாக முயற்சிக்கேற்பதான் இருக்கிறாங்க. எல்லாருமே புரிஞ்சுக்கிறாங்க, இருந்தாலும் வரிசை கிரமம் அந்த அளவுக்கு ஞானம் வந்து எல்லாருக்கும் அப்படியே பர்ஃபெக்டா புரியணும்னா சொல்ல முடியாது. ஏன்னா இது வரிசை கிரமம், அந்த ஃபர்ஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க், தேர்ட் ரேங்க்ன்ற மாதிரி இங்கேயும் ரேங்க் இருக்குதுன்றாரு. எல்லாரும் ஒரே மாதிரி புரிஞ்சுக்க மாட்டாங்க. பிரம்மா பாபா புரிஞ்சுக்கிற மாதிரி மம்மா புரிஞ்சுக்குவாங்க. அவங்க அந்த மாதிரி அடுத்து அடுத்து வரவங்க எல்லாம் அந்த அளவுக்கு முயற்சி பண்ணுவாங்கன்றத சொல்ல முடியாது. அது வரிசை கிரமம்ன்றாரு. ஒரு சிலருக்கோ சிறிதளவும் தாரணையே ஆகுவதில்லை. இப்போ ஒரு சிலருக்கு சுத்தமா முரளி கேக்குறாங்க, முரளி ஜஸ்ட் கேக்குறாங்க, அவ்வளவுதான். அது இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுறாங்க. அது புத்தியில போய் அது தன்னுடைய வாழ்க்கையில மாற்றம் வர்றதே இல்லை, தாரணையே ஆகிறது இல்லை, இந்த குணங்கள்லயும் மாறுறது இல்லை. தன்னைத்தானே மாத்திக்கணும், பாபா இதெல்லாம் சொல்லியிருக்காரு, நம்ம கொஞ்சம் மாறிக்கணும், பாபா இந்த ஸ்ரீமத் சொல்லியிருக்காரு, பாபா துக்கம் கொடுக்கூடாது சொல்லியிருக்காரு. அது மாதிரி அந்த பழைய சுபாவ சம்ஸ்காரம் மாறுறது இல்லை, அந்த ராவண சம்ஸ்காரம் மாறுறது இல்லை, தாரணே ஆகிறது இல்லைன்றாரு. மிகவும் உயர்ந்த கல்வி இதுவாகும் அல்லவா. இது எப்பேற்பட்ட கல்வி, மனுஷன்ல இருந்து தேவதை ஆகிற கல்வி. எனவே அதை தாரணை செய்ய முடியாமல் இருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. சிலரால முடியல, என்ன பண்றது, அந்த மாதிரி இருக்குன்றாரு. இவர்களுடைய அதிர்ஷ்டத்தில் ராஜ பாக்கியமே இல்லைன்ட்டு தந்தை சொல்லுவார். ஒரு சிலர் அரளிப்பூவாக இருக்கிறாங்க, ஒரு சிலர் நறுமணமுள்ள மலராக இருக்கிறாங்க. பலவிதமான வெரைட்டி பூந்தோட்டம் அல்லவா. ஒரு ஒரு கார்டன் இருக்குன்னா அது எல்லா பூவும் இருக்கும் இல்லையா, அரளிப்பூவும் இருக்கும், ரோஸும் இருக்கும், தாமரையும் இருக்கும், எல்லாமே இருக்கும். அது மாதிரி இங்கேயும் விதவிதமான மலர்கள் இருக்கிறாங்கன்றாரு. அரளிப்பூனா வாசனையே வராது, பார்க்க ஏதோ ஓரளவுக்கு இருக்கும். அந்த அரளிப்பூனாலே அது கொஞ்சம் அந்த அளவுக்கு இருக்காது, வாசனையே இருக்காது. அதான் பாபா சொல்றாரு. அதாவது இன்னும் நறுமணமே வரல, அவங்கள்ட்ட இருந்து அந்த சுகம் பரவல, மற்றவங்களுக்கு சுகத்தை கொடுக்கணும், சுகத்தை எடுக்கணும், அந்த மாதிரி மாறணும். அந்த மாதிரி ரோஜா மலரா பாபா விரும்புறாரு. நறுமணம் உள்ள மலரா இருக்கணும், ரோஜா மாதிரி இருக்கணும். ரோஜாவை எல்லாருக்கும் பிடிக்கும் இல்லையா.
அதை அப்படியே பார்த்து ஆசைப்படுவாங்க, மோந்து கூட பார்ப்பாங்க எல்லாரும். ஆனா அந்த அளவுக்கு அதுகிட்ட வாசனை வரும். அந்த மாதிரி இங்கேயும் வந்து விதவிதமான மலர்கள் இருக்கிறாங்க. பாபா சொல்றாரு, இவ்வாறு கூட இருக்க வேண்டும் அல்லவா, ராஜ்யத்தில் உங்களுக்கு வேலைக்காரர்களும் வேணும் இல்லையா, ஊழியர்கள் கூட கிடைப்பார்கள். அந்த மாதிரி மலரும் இருந்துதான் ஆகணும்ன்றாரு. அந்த மாதிரி ஆட்களும் தேவைதான். ஏன்னா அவங்க பதவி அப்பதான் குறைக்க முடியும். எல்லாம் அவங்க அங்க வந்து கேள்வி கேட்பாங்க, நாங்களும் தான் முயற்சி பண்ணோம், எங்களுக்கு ஏன் லட்சுமி நாராயண் போஸ்ட் கொடுக்கல அப்படின்னு கேட்பாங்க. அதனால பாபா சொல்லுவாரு, நீங்க வந்து இவ்வளவு நாள் படிச்சீங்க, ஒண்ணுமே நறுமணமே வரல உங்கள்ட்ட இருந்து, அப்ப உங்க குணங்கள் மாறல, அதனால நீங்க வேலைக்காரர்னு சொல்லிடுவாரு. அப்ப உங்களுக்கு எல்லாருமே வருவாங்கன்றாரு, ஊழியர்களும் கிடைப்பாங்க. அப்ப நம்ம வந்து செக் பண்ணிக்கணும், நம்ம எந்த மாதிரி இருக்கிறோம். நம்ம அரளி பூவா இருக்கிறோமா, ரோஜா மலரா இருக்கிறோமா, நம்ம வந்து தாரணை பண்ணிருக்கிறோமா, பாபா சொல்ற நானும் வாழ்க்கையில தினம் தினம் தாரணை பண்றோமான்றத செக் பண்றோம். இல்லை என்றால் வேலைக்காரர்கள் ஊழியர்கள் எப்படி கிடைப்பாங்கன்னு சொல்லி சொல்றாரு. இப்ப இங்க இந்த ஒரு பாடத்துல இருந்தேதான் எல்லாருமே உருவாகுறாங்கன்றாரு. ராஜ்யம் இங்குதான் உருவாகிறது. பாபா சொர்க்கத்தை இங்கேதான் ராஜ்யம் பண்றாரு. அடுத்து இன்னொரு 100 வருஷம் கழிச்சு சொர்க்கம் வரும், அங்க போய் வந்து நான் தேவதை ஆயிடுவேன் அப்படின்லாம் கிடையாது. இங்கேயே பாபா வந்து பாடம் படிக்க வச்சு அவங்கள மாத்தி யார் ராஜா யார் ராணி எல்லாரையும் இங்கேயே உருவாக்கிட்டு இருக்கிறாரு. வேலைக்காரர்கள் ஊழியர்கள் சண்டாளர்கள் ஆகியோர் எல்லாருமே இங்க உருவாகுறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. பாருங்க, எல்லாமே இங்க உருவாகுறாங்க. இந்த ராஜதானி ஸ்தாபனை ஆகிட்டு இருக்குது. இதெல்லாம் குப்தமா நடந்துட்டு இருக்குது. இதெல்லாம் அவங்கவுங்க குணத்தை வச்சுதான்றாரு. இந்த எந்த அளவுக்கு நம்ம ஞானம் தாரணை, எவ்வளவு ஞானம் படிக்கிறோம், எவ்வளவு யோகா பண்றோம், எந்த அளவுக்கு வாழ்க்கையில தாரணை பண்றோம், எந்த அளவுக்கு மலரா மாறி இருக்கிறோம். கடைசியா நம்ம முகத்தை பார்த்தா பாபா தெரியணும். பாபா தெரிஞ்சாருன்னா நம்ம லட்சுமி நாராயணன் ஆயிடுவோம். இல்லைன்னா நம்ம என்னவோ அதான் பதவின்ட்டாரு. இது அதிசயம் தான் சொல்றாரு. தந்தை உங்களை இவ்வளவு உயர்ந்தவராக ஆக்குகிறார். பாபா இப்படி ஆக்குறாரு. எனவே அப்பேற்பட்ட தந்தையை நினைவு செய்து அன்பு கண்ணீரை வழியணும்ன்றாரு. அப்படியே கண்ணுல தண்ணி ஓடணும். எதனாலனா பாபா மேல அன்புனால. மற்ற விஷயங்கள் நினைச்சுலாம் அழக்கூடாது. இந்த அற்ப கால இந்த சொற்பமான விஷயங்கள்லாம் இருக்குல்ல இந்த கலியுகத்துல, அதுக்காக நினைச்சு அழறதெல்லாம் வேஸ்ட். அதெல்லாம் வேஸ்ட். அது அழறதே வேஸ்ட். அதனால நீ உங்களுக்கு வந்து ஆத்மால இருக்கிற சக்தி எல்லாம் போயிடும். இதே பாபான்னு நினைச்சு அழுங்க, ஆத்மால சக்தி ஏறும். அன்பு கண்ணீர் விடணும்ன்றாரு. அப்பதான் மாலையின் மணியா கோப்பாரு உங்களை. நீங்க எந்த அளவுக்கு பாபா நினைவுல அன்பு கண்ணீர் விடுறீங்களோ மாலையில போய் மணி ஆயிடுவீங்கன்றாரு. நீங்கள் மாலையின் மணிகளாக ஆகிறீர்கள் அல்லவா. மாலைனா 108 மணி மாலை. அதுதான் பக்தர்கள் உருட்டுறாங்க, கூறுகிறார்கள். பாபா நீங்கள் எவ்வளவு விசித்திரமாக இருக்கிறீர்கள், எப்படி வந்து தூய்மையற்றவர்களாகிய எங்களை நீங்கள் தூய்மையாக ஆக்குவதற்காக கற்பிக்கிறீங்கன்னு சொல்லி சொல்றாங்க. பக்திமார்கள் சிவனுக்கு பூஜை செய்யறாங்க என்றால் கூட இவர் பதித்த பாவனர் ஆவார் என்பதை புரிந்து கொள்கிறார்களா என்ன. பக்தியில சிவனுக்கு சிவலிங்கத்துக்கு பூஜை செய்யறாங்க, அந்த பால் அபிஷேகம் செய்யறாங்க, எல்லாம் செஞ்சாலும் இவருதான் வந்து தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குறாருன்றதான் புரிஞ்சுக்கிறதே இல்லை. பிறகும் ஏ பதித்த பாவனரே வாருங்கள்ட்டு தான் கூப்பிட்டுட்டே இருக்கிறாங்க. வந்து எங்களை மலர் போல தேவி தேவர்களாக ஆக்குங்கள்ட்டு கூப்பிட்டுட்டே இருக்கிறாங்க. குழந்தைகளின் அழைப்பை தந்தை ஏற்றுக்கொள்கிறார். மற்றும் அவர் வரும்போது, இப்ப பாபாவை கூப்பிட்டாங்க இல்லையா பக்தியில, நம்ம கூட கூப்பிட்டதுக்காக வந்துட்டார். குழந்தைகளின் அழைப்பை ஏத்துக்கிட்டாரு, வந்துட்டாரு. வந்து என்ன சொல்றாரு, வரும்போது குழந்தைகளே தூய்மையாகுங்கள்ட்டு சொல்றாரு. அவரு நம்ம பேச்சை கேட்டு வந்துட்டாரு. ஆனா நம்ம அவர் பேச்சை கேட்கணும் இல்லையா. அவர் என்ன சொல்றாரு, தூய்மையாகுங்கன்னு சொல்றாரு. இது வரைக்கும் என்னென்ன பண்ணிருந்தோம் அதெல்லாம் நிறுத்துங்கன்றாரு. இது வரைக்கும் நீங்க பண்ணதெல்லாம் தப்பு, அதெல்லாம் நிறுத்துங்கன்றாரு. சாப்பாடு குடிதல்ல இருந்து எல்லாத்தையும் மாத்த சொல்றாரு. 5 விகாரத்தை விடுங்கன்றாரு. இதெல்லாம் விட்டாதான் தப்பிப்பீங்க. இதன் காரணமாக தான் குழப்பங்கள் ஏற்படுகின்றன. இப்ப இந்த தூய்மையா இருங்கன்னு சொன்னதுனால பிரச்சனை ஆகி போச்சு. அதனாலதான் இங்க பிரச்சனையே. பிரம்ம குமாரிகள்னாலே பயப்படுறது காரணமே பாபா வந்து தூய்மையா இருங்கன்னு சொல்லிட்டாரு. இது வந்து நம்ம சொல்லல, இது வந்து பாபா சொல்றாரு. சிவனே வந்து சொல்றாரு. அவரு சொன்ன உடனே எல்லாருக்கும் குழப்பம் வந்துருச்சு. இது ஏன்னா இது வந்து ஊரு வாழறதுக்கு அதாவது ஊரோட ஒத்து வாழணுவாங்க. இது அவங்க வாழறதுக்கும் நம்ம இப்ப கடைப்பிடிக்கிறதுக்கும் அப்படியே எதிர்மாறா இருக்கு. அதனால குழப்பங்கள் ஏற்படுகின்றனன்றாரு. தந்தை அதிசயமானவர் இல்லையா, அவர் வண்டர்ஃபுல். என்னை நினைவு செய்தீங்கன்னா பாவம் நீங்குன்ட்டு குழந்தைகளுக்கு சொல்றாரு. நான் ஆத்மாக்களிடம் உரையாடுகிறேன் என்பதை இப்ப தந்தை அறிந்துள்ளார். அவருக்கு தெரியும் நான் வந்து சரீரத்தோட எல்லாம் பேசல, அந்த சரீரத்துக்குள்ளார ஒளிஞ்சிருக்கிற ஆத்மா கிட்டதான் பேசிட்டு இருக்கிறேன். எல்லாவற்றையும் ஆத்மா தான் செய்கிறது. ஒரு உடம்புல இருந்து அந்த ஆத்மா தான் எல்லா வேலையும் செய்யுது. கோபப்படுறது, காமத்துல ஈடுபடுறது,
எல்லாமே அந்த ஆத்மாதான் அந்த உடம்பு மூலமா செஞ்சுட்டு இருக்குது. பற்று வைக்கிறது, ஆசையா துணிமணி எல்லாம் வாங்கி போட்டுக்கிறது எல்லாமே அந்த ஆத்மாதான் அந்த சரீரம் மூலமா பண்ணிட்டு இருக்குது, அனுபவிக்கிறதுன்னு சொல்றாரு. ஆத்மாதான் அந்த சரீரம் மூலமா அனுபவிக்குதுன்றாரு. மற்றபடி அந்த சரீரம் ஒண்ணுமே கிடையாது, அது ஒரு பாக்ஸ் மாதிரி. அந்த ஆத்மா போயிடுச்சுன்னா அந்த சரீரம் அழிஞ்சிரும், அவ்வளவுதான். அந்த சரீரத்துக்கு வேல்யூவே கிடையாது. எல்லாமே அது ஆத்மாதான் பாவ புண்ணியம் எல்லாத்தையும் செய்யுது. கொலை பண்றதுல இருந்து கொள்ளையடிக்கிறதுல இருந்து எல்லாமே அந்த ஆத்மாதான் செய்யுதுன்றாரு. விகர்மங்களையும் கூட ஆத்மாதான் செய்கிறது. எல்லா பாவகரமும் ஆத்மாதான் செய்யுது. உடம்புல இருந்து திட்டுது இல்லையா, அது கூட ஆத்மாதான். எல்லாரையும் திட்டுது, எல்லாத்தையும் சாபம் வாங்கிக்குது, எல்லாமே அந்த ஆத்மாதான் வாங்குது. ஆத்மாதான் அந்த சரீரம் மூலமா அனுபவிக்குது. இப்ப ஒரு நோய் வருதா, அந்த ஆத்மாதான் அந்த சரீரத்தின் மூலமா அனுபவிக்குதுன்றாரு. அந்த சரீரத்துக்கு பிரச்சனை, ஆனா இந்த ஆத்மா அழுவுது பாருங்க. சரீரத்துக்கு ஏதாவது கை வலி கால் வலின்னா இந்த ஆத்மா உட்காந்து அழுவுது. இந்த ஆத்மாவுக்கும் சரீரத்துக்கும் சம்மந்தமே இல்லை, இருந்தாலும் சரீரத்தின் மூலமா அனுபவிக்குது அந்த பாவ புண்ணியத்தன்றாரு. உங்களுக்காகவே விசாரணை குழு அமரும். பாபா சொல்றாரு, யாரெல்லாம் பாவங்கள் செய்யறாங்களோ அவங்களுக்காக விசாரணை குழு அமருன்றாரு. குறிப்பாக யார் சேவைக்கு தகுதியுடையவராக ஆகி பிறகு துரோகி ஆகிவிடுகிறார்களோ அவர்களுக்காக தான் விசாரணை குழு அமரும். எப்படி மாயை விழுங்கிடுகிறது என்பதையும் தந்தை தான் அறிந்துள்ளார். இப்ப நமக்கு மாயா எப்படி வருது ஏது வருதுன்னா நமக்கே அந்த நாலேஜ் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா தெரியுது. இது மாயான்றதே சில டைம்ல தெரியாமலே நம்ம வந்து மாயாட்ட பழகிட்டு இருந்திருப்போம். ஆனா இப்பதான் கண்டுபிடிக்க முடியுது. அந்த அளவுக்கு பகுத்தறியும் சக்தி நமக்கு இப்பதான் வருது. பாபா அதிகமா நினைக்கதான் பகுத்தறியும் சக்தி வரும். இப்ப பாபாவுக்கு தான் தெரியும் மாயா எப்படி எல்லாம் விழுங்குது, மகாரதிகளை கூட விழுங்குதுன்ட்டு. பாபா, நாங்கள் தோற்று போய்விட்டோம், முகத்தை கருப்பாக்கி விட்டோம், இப்போது எங்களை மன்னித்து விடுங்கள். இப்பொழுது விழுந்து விட்டார் மற்றும் மாயனுடையவராக ஆகிவிட்டார். பிறகு மன்னிப்பு கேட்பது எதற்காகன்னு சொல்லி பாபா திட்டுறார். அதான் விழுந்துட்டீங்க, முகத்தையும் கருப்பாக்கிட்டீங்க, இப்ப மாயாவுடையவங்களும் ஆயிட்டீங்க, அப்புறம் எதுக்கு என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறீங்கன்னு சொல்லி கேட்கிறாரு. அப்படிப்பட்டவர் அதிக முயற்சி செய்ய வேண்டி வரும். யாரெல்லாம் இந்த மாதிரி விகாரத்துல போயிடுறாங்களோ அவங்க வந்து பாபாட்ட கேட்ட ஞானம், பாபா கிட்ட பண்ண யோகா எல்லாமே என்ன ஆயிடும், ஃபுல்லாவே காலி ஆயிடும், ஜீரோ ஆயிடும், பேட்டரி லோ ஆயிடும். முதல் விகாரத்துல யார் விழுறாங்களோ அவங்களுக்கு திரும்ப முயற்சி செய்யணும்ன்றாரு. திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து முயற்சி செய்யணும். அப்படிப்பட்டவர் அதிக முயற்சி செய்ய வேண்டியவர்ன்றாரு. நிறைய பேர் மாயிடம் தோற்று விடுகிறார்கள். நிறைய பேரு மாயாட்ட தோற்றுறாங்க. எல்லாரும் ஜெயிக்கிறது இல்ல, அத கிருஷ்ணர் தான் ஜெயிக்கிறாரு. கிருஷ்ணர் பாத்தீங்கன்னா அந்த 5 தலை பாம்பு மேல மிதிச்சு டான்ஸ் ஆடுவாரு, பார்த்திருப்போம், காளிங்க நடனம்னு சொல்லிட்டு. அவருதான் மாயாவை மிதிக்கிறாரு, மாயாவை மிதிச்சு தோக்க வைக்கிறாரு. அதனாலதான் அந்த கிருஷ்ணருக்கு வந்து அந்த கிருஷ்ணர் கதையில அந்த மாதிரி காமிச்சிருக்காங்கன்னா இதைதான் அப்படி காமிச்சிருக்காங்க. 5 விகாரத்தை மிதிக்கிறவங்க தான் கிருஷ்ணர் ஆகுறாங்க. பிரம்மா பாபா அந்த எல்லாத்தையும் வென்றாரு. அதனால அவரு மாயை வந்து மகாவீர் ஆயிட்டாரு. அதனாலதான் அவர் மகாவீர். இந்த ஜெயின் டெம்பிள்ல கூட மகாவீர் காமிச்சிருக்காங்கன்னா அது வந்து ஆதி தேவன் தான். யாரு மாயாவை வென்றாங்களோ அவங்களதான் வந்து மகாவீர்னு சொல்றோம். நிறைய பேர் தோற்றுறாங்கன்றார் பாபா. தோத்து போறாங்கன்னா அவங்க எல்லாம் திரேதாயுகத்துல வருவாங்க. இங்க தந்தையிடம் தானம் கொடுத்து விட்டு செல்லுங்கள். பாபா சொல்றாரு, இங்க சென்டர்ல வந்து ஏதாவது செய்றீங்கன்னா திரும்ப கேட்காதீங்கன்றாரு. அவங்களுக்கெல்லாம் கோர்ட்டு உட்காரணும், ட்ரிபுனல் கோர்ட்ல தான் அவங்க வந்து பதவி வந்து குறைச்சிருவாரு. பிறகு திரும்ப வாங்காதீர்கள் என்று தந்தை கூறுகிறார். இல்லை என்றால் முடிந்து போயிடும் சொல்றாரு. இங்க பாபாட்ட கொடுக்குறீங்க, வந்து திரும்ப கேக்குறீங்கன்னா முடிஞ்சு போயிடும், அவ்வளவுதான் உங்க கதைன்றாரு. ஹரிச்சந்திரனின் உதாரணம் இருக்கிறது அல்லவா. இந்த ஹரிச்சந்திரன் வந்து அந்த மனைவியை கூட வித்துருவாரு, எல்லாத்தையுமே. பசங்க எல்லாருமே விஸ்வாமித்திரர் வந்து எல்லாரையுமே வித்துருவாரு. இவரு சுடுகாட்டுக்கு போயிடுவாரு. அங்க போயிட்டு கனவுல வந்து திரும்ப வாங்குவார், திரும்ப வந்து எல்லாத்தையும் கேட்பாரு. அந்த கனவுல கேட்கும் போது இவர் முன்னாடி நேராவே வந்து விஸ்வாமித்திரர் நிப்பாரு. நீ கனவுல திரும்ப வாங்கலாம் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து தண்டனை கொடுத்துருவாரு. அந்த மாதிரி சுடுகாட்டுக்கு போன தண்டனை கொடுத்துருவாரு. அந்த மாதிரி வந்து எதையுமே நம்ம கொடுத்ததை திரும்ப வாங்கக்கூடாது, கனவுல கூட திரும்ப வாங்கக்கூடாது. இப்ப பாபாக்கு ஒரு சேர் வாங்கி போறீங்க ஒரு சென்டர்ல, திரும்ப அந்த சேரை நீங்க கனவுல கூட கேட்கக்கூடாது, அப்படின்னா ஹரிச்சந்திரன் மாதிரி ஆயிடுவீங்கன்றாரு. அதனால எல்லாமே முடிஞ்சிரும்ன்றாரு. அவ்வளவுதான், நீங்க திரும்பனா மனசுல கூட நீங்க நினைக்க கூடாது நான் திரும்ப அந்த பணத்தை வாங்கணும் அப்படின்ட்டு. நினைச்சீங்கன்னா முடிஞ்சிச்சுன்றாரு. தானம் கொடுத்து பிறகு மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும்ன்றாரு. மீண்டும் எடுத்து கொண்டு விட்டார்கள் என்றால் 100 மடங்கு தண்டனை ஏற்பட்டுடும். பாபா சொல்றாரு, தானம் கொடுத்துட்டு திரும்ப கேட்டீங்கன்னா
100 மடங்கு தண்டனை ஏற்பட்டுடும். அவ்வளவுதான், தாழ்ந்த பதவி தான் அடைவீங்க. அப்ப சொர்க்கத்துல முதல் பிறவியே தாசன் தாசியா ஆகிறோம்னா அவன் அந்த கடைசி விரைவில் நம்ம என்னவா இருப்போம் யோசிச்சு பாருங்க. ரொம்ப வஸ்டா தான் இருப்போம். நம்மளோட நிலைமையே மோசமாயிடும். துவாபர யுகத்துல எல்லாம் ரொம்ப போக போக ஏழையா தான் பிறப்போம். அதனாலதான் பாபா சொல்றாரு, ரொம்ப ஜாக்கிரதையா முயற்சி பண்ணுங்க, பிறகு மிகவும் தாழ்ந்த பதவி அடைந்து விடுவீர்கள் சொல்றாரு. இந்த ராஜாங்கம் ஸ்தாபனையாகி கொண்டிருக்கிறது என்பதை குழந்தைகள் அறிந்துள்ளார்கள். ஆனாலும் இருக்கவங்க தான் செய்யறாங்க. பாபா என்ன சொல்றாரு, பாபா இவ்வளவு எச்சரிக்கை கொடுக்குறாரு. இந்த பாயிண்ட்லாம் அவங்க படிப்பாங்கன்றீங்க, முரளியே படிக்க மாட்டாங்க. யார் தவறு பண்றாங்களோ அவங்க முரளியே படிக்க மாட்டாங்க. படிச்சாங்கன்னா மாறிடுவாங்கல்ல, அதனால படிக்க மாட்டாங்க. அதனால பாபா இதெல்லாம் யார் படிப்பாங்கன்னா நல்லா படிக்கிறவங்க தான் படிச்சு கவனமா இருந்துக்குவாங்க. ஐயோ பாபா 100 மடங்கு தண்டனை கொடுப்பாரு, நம்ம செய்யக்கூடாதுன்ட்டு அவங்க கொடுத்ததெல்லாம் திரும்ப கேட்க மாட்டாங்க, ஒழுங்கா இருப்பாங்க. யாருன்னா முரளி ஒழுங்கா படிக்கிறவங்க. அதனாலதான் முரளி ஒழுங்கா படிக்கணும். முரளி அததான் பாபா சொல்றாரு, படிச்சவங்க முன்னாடி படிக்காதவங்க மூட்டை தூக்குவாங்கன்ட்டு. பாபா சொல்றாரு, ஒழுங்கா படிச்சீங்கன்னா இந்த தப்பு செய்ய மாட்டீங்க. இப்ப பாபா இதெல்லாம் சொல்றாருன்னா கண்டிப்பா அதை மாத்திக்குவாங்க படிக்கிறவங்க. பிறகு மிகவும் தாழ்ந்த பதவியை அடைஞ்சிருவீங்கன்னு சொல்லி சொல்றாரு. இந்த ராஜாங்கம் இப்போ ஸ்தாபனை ஆயிட்டு இருக்குது உங்களுக்கு தெரியும். பிற மதங்கள் ஸ்தாபனை செய்பவர்களுடையது முதலில் இருந்து ராஜ்யம் உருவாகுதில்லை. இப்ப மற்ற மதம்லாம் வருது இல்ல, முஸ்லிம் தர்மம், இஸ்லாம் தர்மம், அப்புறம் கிறிஸ்துவ தர்மம்லாம் வருது. அது வந்து துவாபர யுகத்துல இருந்து தான் வந்து ஸ்தாபனை செய்யறாங்க. ஆனா அதுங்க ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே ராஜா எல்லாம் இருக்க மாட்டாங்க, ராஜா எல்லாம் உருவாகாது. முஸ்லிம் ராஜா, கிறிஸ்துவ ராஜா எல்லாம் எடுத்தோடனே வரமாட்டாங்க. ஒரு 50-60 கோடி எண்ணிக்கை வரும்போதுதான் ராஜ்யமே உருவாகுது. அவங்க அங்க ஸ்தாபகர் வருவாரு, ஆனா ஸ்தாபகர் ராஜா கிடையாது, புத்தர் ராஜா கிடையாது. புத்தர் ராஜாவா இருந்து அவர் அப்படியே என்ன ஒண்ணு ராஜாவா இருந்தவர் தான். அவரு போயிடுவாரு, வீட்டை விட்டு வெளில போய் போதி மரத்துக்கு கீழே அவருக்கு ஞானம் வந்துடும். அதாவது சித்தார்த்தர் அவர் ஏற்பேரு. அவர் உடம்புல வந்து புத்தர் என்ற ஆத்மா வந்து பிரவேசமாயிடும் போதி மரத்துக்கு கீழே இருக்கும்போது. உடனே ஒரு ஞானம் வந்துருச்சா, உடனே அவர் அவ்வளவுதான், நாட்டையே திறந்துட்டு மனைவி மக்கள்லாம் திறந்துட்டு அப்படியே ஞானம் போதிக்க ஆரம்பிச்சிருவாரு. அப்புறம் அவரை சுத்தி எல்லாரும் வந்து நிறைய பேர் வந்துருவாங்க. 50-60 கோடி அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் தான் ராஜ்யம் உருவாகுன்றாரு. மற்ற தர்மங்கள்லாம் இப்ப முஸ்லிம் தர்மம், கிறிஸ்துவ தர்மம்லாம் அந்த மாதிரிதான் உருவாகும்னு சொல்லி சொல்றாரு. ஆனா இங்க வந்து பாபா நமக்கு எடுத்தவொடனே ராஜ்யத்தையே உருவாக்கிட்டு இருக்கிறாரு. இங்க எடுத்தவொடனே இங்க யாரு லட்சுமி நாராயணன் எல்லாம் ராஜ்யமே உருவாக்குறாரு. அப்பொழுதுதான் அங்க வந்து கூட்டம் தயாராகும். ஆரம்பத்தில் ஒருவர் இருவர் தான் வருகிறார்கள், பிறகு எண்ணிக்கை அதிகமாகிறது. அந்த மற்ற தர்மங்களுக்கு சொல்றாரு, புத்தரோ இல்ல கிறிஸ்துவோ வரும்போது ஆரம்பத்துல ஒருத்தர் 2 பேர் தான் அவங்கள ஃபாலோ பண்ணுவாங்க, பிறகுதான் எண்ணிக்கை வந்து அதிகமாகும். கிறிஸ்து கூட ஏதோ ஒரு வேடத்தில் வருவார் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். அவங்க கிறிஸ்துவ தர்மத்துல சொல்றாங்க கிறிஸ்து வருவாரு, இந்த ஜீசஸ் கிரைஸ்டோடைய செகண்ட் கம்மிங்கா ஏதோ சொல்றாங்க, அடுத்து வருவாருன்ட்டு. ஆனா அவர் ஏதோ ஒரு வேடத்துல வருவாரு, அவர் அதே மாதிரியே வரமாட்டாரு. இப்ப லட்சுமி நாராயணன் எல்லாம் இருக்கிறாங்க, ஏதோ ஒரு வேடத்துல இருக்கிறாங்க இல்லையா, அது லட்சுமி நாராயணன் சொன்னா கூட யாரும் நம்ப மாட்டாங்க. இவங்க எல்லாம் போய் லட்சுமி நாராயணான்னு சொல்லி கேட்பாங்க. அந்த மாதிரி ஒரு இப்ப இருக்கிற மூஞ்சி முகம் உடம்பு எல்லாமே மோசமான உடம்பா தானே இருக்குது. ஏன்னா கலியுக இறுதியில எல்லாருக்கும் அந்த மாதிரி இருக்கு. ஆனா ஆத்மா வந்து லட்சுமி நாராயணனுடைய ஆத்மா. ஆனா உடம்பு வந்து சாதாரணமா வேடம் வந்து சாதாரண வேடமா இருக்கு. மறைஞ்சு இருக்கிறாங்க இல்லையா, அந்த ஆத்மா மறைஞ்சு இருக்குது. இந்த ஆத்மா தான் கிறிஸ்துன்றதே யாருக்கும் தெரியாது. ஒரு சாதாரண வேடத்துல இருப்பாரு. ஏழை ரூபத்தில் முதல் நம்பரில் இருப்பவர் பின் அவசியம் கடைசி நம்பரும் இருப்பார் சொல்றாரு. கிறிஸ்தவர்கள் கிறிஸ்து உண்மையில் இச்சமயம் ஏழை ரூபத்தில் உள்ளார் என்று உடனே கூறுவார்கள். கிறிஸ்தவர்களே சொல்லுவாங்களாம், கிறிஸ்து இருக்கிறாரு, இந்த டைம் வந்து ஏதோ ஒரு ஏழை ரூபத்துல இருக்கிறாருன்னு சொல்லுவாங்களாம். மறுபிறவி எடுக்கவே வேண்டும் என்பதை புரிந்துள்ளார்கள். அவங்க கிறிஸ்துவர்கள் புரிஞ்சுக்கிட்டாங்களாம். இந்த முஸ்லிம்ஸ் தான் புரிஞ்சுக்க மாட்டாங்க, அவங்க பிறவியே இல்லைன்றாங்க, ஒரே ஒரு பிறவின்றாங்க. ஆனா கிறிஸ்துவர்கள் புரிஞ்சிருக்கிறாங்க, மறுபிறவி எடுப்பாங்க. அதனால கிறிஸ்து கூட மறுபிறவி எடுத்து ஏதோ ஒரு ஏழை ரூபத்துல இருக்கிறாருன்னு சொல்லுவாங்களாம். தமோ பிரதானமோ ஒவ்வொருவரும் நிச்சயமாக வேணும் சொல்லி பாபா சொல்றாரு. இதெல்லாம் பாபா தான் சொல்றாரு, இதெல்லாம் நமக்கு தெரியாது. இதெல்லாம் கடவுளே வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு இந்த ரகசியத்தெல்லாம். இச்சமயம் முழு உலகமே தமோ பிரதானமான நிலையில் இருக்கிறதுன்னு சொல்லி சொல்றாரு. இப்போ முழு உலகமே வீணா இருக்குது, வீணா போயிடுச்சுன்றாரு. இந்த பழைய உலகத்தின் விநாசம் கூட அவசியம் ஆகணும்ன்றாரு. கிறிஸ்துவர்கள் கூட கிறிஸ்து வருவதற்கு 3000 வருஷத்துக்கு முன்னாடி சொர்க்கம் இருந்துச்சு, பின்னர் அவசியம் மீண்டும் இப்போது உருவாகும்ட்டு சொல்றாங்க. ஆனால் இந்த விஷயங்களை யார் புரிய வைக்கிறது? இப்போது குழந்தைகளுடைய நிலை எங்கே உள்ளது என்று தந்தை கூறுகிறார். பாருங்க, இந்த விஷயத்தெல்லாம் நம்ம தான் பிரம்மா குமாரிகள் தான், சிவன் வந்து பாடம் எடுத்து புரிய வைக்கிறார்ல, இந்த பிரம்மா குமாரிகள் தான் சொல்லணும் போய் ஓர் உலகத்துல. ஆனா இந்த பிரம்மா குமாரிகள், இந்த குழந்தைகள் என்ன மாதிரி இருக்கிறாங்க, இப்போ அவங்க நிலை எப்படி இருக்குதுன்னுட்டு பாபா சொல்றாரு.
எங்களால் யோகத்தில் இருக்க முடியவில்லை என்று அடிக்கடி எழுதுகிறார்கள். எந்த குழந்தைகள் போய் ஊர் உலகத்துக்கே சொர்க்கம் இருந்துச்சுன்ட்டு புரிய வைக்கணுமோ அந்த குழந்தைங்க பாபா கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, பாபா உங்களை நினைக்கவே முடியல, மறந்து போயிடுறேன்றாங்க. யோகத்துல இருக்கவே முடியலன்னு எழுதுறாங்கன்றார். குழந்தைகளின் செயல்பாடுகள் மூலமாகவே பாபா புரிந்து கொண்டு விடுகிறார். பாபாவிடம் சமாச்சாரம் கொடுப்பதற்கு கூட பயப்படுறாங்க. பாபா நம்மளை பார்த்தாலே புரிஞ்சுக்கிறாராம். மேல இருந்து நம்ம செயல்பாடெல்லாம் பார்த்தே புரிஞ்சுக்கிறாரு, இதுங்கெல்லாம் எங்க இருந்து எப்ப மாறுறதுன்ட்டு மேல இருந்து பார்த்துட்டு இருக்கிறாரு. பாபாவிடம் சமாச்சாரம் கொடுக்கறது கூட பயப்படுறாங்களாம். யாரு? பிகேஸ் அவருடைய குழந்தைகள் அப்பாட்ட பேசுறதுக்கே பயப்படுறாங்க. அப்பா ஏதோ நினைச்சுக்குவாரோ அப்படின்ட்டு. இவங்க பண்றதெல்லாம் அவர்கிட்ட சொல்ல முடியல, என்ன பண்றது? ஒரு மாதிரி கூச்சமா இருக்குது. ஐயோ பாபா நம்மள ஏதாவது நினைச்சுக்குவாரோன்ட்டு. காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் அவர் நினைக்கவே இல்லை. சாதாரணமா மாயா கூட ஏதோ பண்ணிட்டு இருக்கிறோம், விளையாடிட்டு இருக்கிறோம்னா அப்ப பாபா ஏதோ நினைச்சுக்குவாரோன்ட்டு எழுதுறதுக்கே கூச்சமா இருக்குது. அதான் பாபா சொல்ற, சமாச்சாரம் கொடுக்கறதுக்கே பயப்படுறாங்க. தந்தையோ குழந்தைகள் மீது எவ்வளவு அன்பு செலுத்துறாரு. பாபா சொல்றாரு, நான் உங்களை எப்படியெல்லாம் அன்பு செலுத்துறேன். அன்புடன் தினமும் நமஸ்தே வர சொல்றாரு. முரளி சொல்லி முடிச்ச பிறகு இனிமேல் இனிமையான குழந்தைகளே நமஸ்தே நமஸ்தேன்னா முடிக்கிறாரு. அது அன்போட சொல்றாராம். குழந்தைகள் இல்லாம அகங்காரம் இருக்கிறது. மற்றபடி நான் எவ்வளவு பணிவா நமஸ்தே சொல்றேன், ஆனா என் குழந்தைகளுக்கு அகங்காரம் இருக்குது. மிக நல்ல குழந்தைகளை கூட மாய மறக்க வச்சிருது. மிக நல்ல நல்ல குழந்தைகளை கூட மாயா பாபாவை மறக்க வச்சிருது. பாபாவால் புரிந்து கொள்ள முடியுமா? மேல இருந்து பாக்குறாராம். நான் நாலேஜ்ஃபுல், ஞானம் நிறைந்தவன் ஆவேன்ட்டு சொல்றாரு. அனைத்தும் அறிந்தவர் கிடையாது. நாலேஜ்ஃபுல்னா எல்லாம் மனசுல இருக்கிறத படிச்சு வர, அப்படி கிடையாது. நான் வந்திருக்கிறதே கற்பிப்பதற்கு அன்றி ஒருவர் உள்ளே இருப்பதை அறிந்து கொள்வதற்காக அல்ல. அவர் சொல்றாரு, நான் வந்துக்கிறதே உங்களுக்கு சொல்லி கொடுக்கதான். அது மற்றபடி உங்க மனசுல என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் வரல. நான் யாரை பற்றியும் அறிந்து கொள்ளும் காரியம் செய்வதில்லை. யாராவது இந்த வேலை பண்ணுவாங்களா? அடுத்தவங்க வீட்டுல என்ன நடக்குதுன்னு பாக்குறதுல ஒரு நல்ல காரியமா? அதெல்லாம் நான் செய்ய மாட்டேன். நான் யாரை பத்தியும் தெரிஞ்சுக்கிற காரியம்லாம் நான் செய்ய மாட்டேன். இந்த பிரம்மா பாபா கூட அது போல ஒருவரை அறிந்து கொள்ளும் காரியத்தை செய்வதே இல்லை. இவங்க என்ன பண்றாங்க, ஒருத்தவங்களையே நோட் பண்ணினே இருக்கிறது. அவங்களோட இவங்க இப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்க, இத பாக்குறது என் வேலை இல்லைன்ட்டு சிவபாபாவும் சொல்றாரு, பிரம்மா பாபாவும் சொல்றாரு. இவரோ எல்லாவற்றையும் மறக்க வேண்டியிருக்கிறது. இந்த பிரம்மா பாபா இப்ப எல்லாத்தையும் மறக்கணும். ஏன்னா அவரு ஃபர்ஸ்ட் நம்பர்ல வரணும். அவரு சிவபாபா நினைச்சு பாப் சமான் ஆகணும். அதுக்காக அவர் முயற்சி செய்யறாரு. பின்னர் எதற்கு பிறனின் மனதில் இருப்பதை அறிய வேண்டும். அப்புறம் எதுக்கு பிரம்மா பாபா போய் மத்தவங்க மனசுல என்ன இருக்குன்றத தெரிஞ்சுக்கணும். நீங்கள் இங்கு வருவதே படிப்பதற்காகத்தான். பாபா நம்மளையும் சொல்றாரு, நீங்க இங்க வர்றதே படிக்கிறதா, ஒழுங்கா அந்த வேலையை பாருங்க. பக்தி மார்க்கம் வேற. இதுவும் கீழே விழுவதற்கான ஒரு உபாயம் வேண்டும் அல்லவா? இந்த பக்தியில கூட நீங்க விழறீங்க, பக்தியோட விஷயங்களால் கூட நீங்க விழறீங்கன்றாரு. இப்படி நாடகத்தின் விளையாட்டு அமைக்கப்பட்டிருக்கிறது. பக்தி மார்க்கத்தின் சாசனம் அதிகம் படிச்சு நீங்க கீழே இறங்கியபடி தமோ பிரதானமாக தான் ஆகிருக்கிறீங்க. நீங்க பக்தியாலதான் ஏணிப்படி கீழே இறங்கிட்டீங்கன்றாரு. நீங்க தேவதையா இருந்தீங்க, ஆனா ஒரு அரை கல்பம் கழிச்சு நீங்க உங்க நிலை தடுமாறி பக்தி செஞ்சு பக்தியால நீங்க விழுந்துட்டீங்கன்றாரு. இப்போது நீங்கள் இந்த அசுத்த சீச்சி உலகத்தில் அறவே இருக்க வேண்டியதே இல்லைன்றாரு. இனிமேலும் நீங்க இந்த உலகம் இது எவ்வளவு மோசமான உலகம், நீங்க தேவதை மாதிரி மாறிட்டு இருக்கீங்க, நீங்கெல்லாம் இருக்க வேண்டிய இடமே இல்லைன்றாரு. இது கலியுகத்திற்கு பின் சொர்க்கம் வர வேண்டியிருக்குது. இப்போது இருப்பது இது சங்கமயுகம். இந்த எல்லா விஷயங்களையும் தாரணை செய்யணும். தந்தை தான் இதை புரிய வைக்கிறார். ஆனால் முழு உலகத்தின் புத்திக்கும் இப்ப கோத்ரேஜ் பூட்டு பூட்டப்பட்டுள்ளது. பாபா சொல்றாரு பாருங்க, கோத்ரேஜ் பூட்டு கூட சொல்றாரு. இந்த எல்லாருக்கும் இப்ப புத்தி க்ளோஸ் ஆயிருக்குன்றாரு. பூட்டு மாதிரி பூட்டு வச்சிருக்குது, அது எப்படி திறக்கிறது? அவர் தான் திறக்கணும். இவர்கள் தெய்வீக குணங்கள் உடையவர்களாக இருந்தார்கள், அவர்களோ அசுர குணங்கள் உடையவர்களாக ஆகிட்டார்கள் என்று நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. இப்போது பக்தி மார்க்கத்தின் விஷயங்கள் அனைத்தையும் மறந்து விடுங்கள் என்று தந்தையை புரிய வைக்கிறார். இப்ப பக்தியில நம்ம என்னென்னமோ சாஸ்திரம் சம்பிரதாயம் என்னென்னமோ நம்ம பண்ணிட்டு வந்தோம். ராமாயணம் மகாபாரதம் அதெல்லாம் மறந்துடுங்கன்றார். அதெல்லாம் கதைகள், அதாவது ஓரளவுக்கு கொஞ்சம் திருந்துறதுக்காக சில கதைகள் எழுதி வச்சாங்க. அதுதான் உண்மைன்ட்டு கடவுள்கிட்டே கிராஸ் கேள்வி கேட்டுக்கிறீங்க. அது இப்படி இது இப்படி இது உண்மையா நடந்துச்சு, இது என்ன நீங்க எப்படி சொல்றீங்க அப்படின்ட்டு கடவுள்கிட்டே உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, வாதாடிட்டு உட்கார்ந்து இருக்கிறீங்க. அதெல்லாம் மறங்கன்றாரு. எப்பொழுது நான் என்ன கூறுகிறேனோ அதை மட்டும் கேளுங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. நீங்க என்கிட்ட பேசாதீங்கன்னா, உண்மையான சத்தியமானவர் சிவன், நான் என்ன சொல்றேனோ கேளுங்க, நான் உண்மையதான் சொல்லிட்டு இருக்கேன்றாரு. இப்ப என்ன சொல்றாரு, ஹியர் நோ ஈவில், தீயதை கேட்காதீங்க, இப்போது நான் கூறுவதை மட்டும் கேளுங்கள்.
நீங்க இந்த சென்டரை விட்டு வெளியே போனா அந்த மாயா விதவிதமா யாரையும் அனுப்பிச்சு வச்சு தப்பும் தவறுமான விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். அதெல்லாம் கேட்காதீங்கன்றாரு. இப்போது நான் உங்களை கரையேற்ற வந்திருக்கிறேன். நீங்க உங்க படகு வாழ்க்கை படகு கரையேறணும்னா நான் சொல்றதை மட்டும் கேளுங்கன்றார். நீங்கள் ஈஸ்வரிய சம்பிரதாயத்தினர் ஆவீர்கள். பிரஜாபிதா பிரம்மாவின் கமல திருவாய் மூலமாக நீங்க பிறந்திருக்கிறீங்க அல்லவா. எத்தனை பேர் அனைவரும் தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகள். அவருக்கு ஆதி தேவன்ட்டு சொல்லப்படுது. மகாவீர் எனவும் அவரை தான் கூறுகிறார்கள். பிரம்மா பாபாவை அவர் மூலமா தான் அவங்களை தத்தெடுத்துக்கிறார். குழந்தைகளாகிய நீங்கள் கூட மகாவீரர்கள் அல்லவா. யோக பலத்தினால் மாயை மீது வெற்றி அடைறீங்க. நீங்க போக போக பாருங்க மகாவீர் ஆயிடுவீங்க, மாயாவை வென்றுடுவீங்கன்றார். தந்தை ஞான கடல் என்று சொல்லப்படுகிறார். ஞான கடலான தந்தை உங்களுக்கு அழியாத ஞான ரத்னங்களால இப்ப தட்டுனா புத்திய சொல்றாரு, புத்தியை நிரப்புறார். உங்களை நிறைந்தவர்களாக இப்ப ஆக்குகிறார். முன்னாடி நம்ம புத்தி காலியா இருந்தது, ஒண்ணுமே தெரியாம மடத்தனமா இருந்தோம் இல்லையா. இப்ப புத்தியில இருக்கிற எல்லா பழைய விஷயங்கள்லாம் எடுத்துட்டு நீட்டா கிளீன் பண்ணி அங்க ரத்தனமா ஃபில் பண்ணினுங்கிறாரு பாபா. ஞான ரத்தனங்கள்லாம் ஃபில் பண்ணினுங்கிறாரு. அந்த ஞான ரத்தனங்கள் தான் நம்ம கூடவே எடுத்துட்டு போறோம். அதுதான் நமக்கு எடுக்க போற அடுத்த பிறவிகளுக்கு எல்லாம் உடல் மனம் பொருள் எல்லாமே கிடைக்க போகுது. இன்னும் நம்ம 84 வரைக்கும் உடம்பு சூப்பரான உடம்பு கிடைக்கும், சூப்பரான மனசு குடும்பம் எல்லாமே கிடைக்கும். வீடு வாசல் எல்லாமே இந்த ஞான ரத்னங்கள் மூலமா தான் நமக்கு கிடைக்க போகுது. நிரப்பி அனுப்புறாரு. அதனாலதான் ஜோலி பர்லோன் எல்லாம் பாடுவாங்க. சங்கரர் முன்னாடி பாடுறாங்க. உண்மையிலே சிவன் தான் நிரப்புறாரு. யார் ஞானத்தை தாரணை செய்கிறார்களோ அவர்கள் உயர்ந்த பதவி அடையறாங்க. இப்ப இந்த கேட்ட ஞானத்தை வாழ்க்கையில யாரெல்லாம் தாரணை செஞ்சு மலர் மாதிரி மாறுறாங்களோ அவங்க உயர்ந்த பதவி அடையறாங்க. யார் தாரணையே செய்யறது இல்லையோ நிச்சயம் குறைவான பதவியை தான் அடைவாங்க. யார் முரளி படிக்கல, முரளியில சொன்னதெல்லாம் வாழ்க்கையில தாரணை பண்றது இல்லையோ அவங்க குறைவான பதவி அடைவாங்க. தந்தையிடமிருந்து நீங்க ஏராளமான செல்வத்தை இப்ப பெறறீங்க. அலாவுதீனுடைய கதை கூட இருக்கு இல்லையா. அலாவுதீனுக்கு ஒரு விளக்கு கிடைச்சுதான், அது தேய்ச்சாரம் ஒரு பூதம் வந்துச்சான், அவ ஒரே செல்வமா வந்துருச்சான். அது நம்மளோட கதை தான்ன்றாரு பாபா. நீங்க உங்களுக்கு பாபா மூலமா பாபா தான் கழிச்சிட்டாரு அலாவுதீன் விளக்கு மாதிரி. இப்ப அவர்கிட்ட இருந்து ஏராளமான செல்வம் உங்களுக்கு கிடைக்குது. அங்கு நமக்கு கிடைக்காது என்ற பொருள் எதுவுமே இருக்காது என்பதை நீங்கள் அறிந்து. சொர்க்கத்துல இல்லாத பொருள்னு எதுவுமே இருக்காது, எல்லாமே இருக்கும், அப்பிராப்தியே இருக்காது. இங்க எப்படி இருக்குது, செல்வம் இருந்தா ஆரோக்கியம் இல்ல, ஆரோக்கியம் இருந்தா செல்வம் இல்ல, எங்க வீட்டுல அது இல்ல இது இல்ல. இங்க கலியுகத்துல கேட்டா எனக்கு இது இல்ல அது இல்ல இதேதான் சொல்லிட்டு இருப்பாங்க. நிம்மதி இல்ல. அங்க பாபா சொல்றாரு அங்க இல்லாத பொருளே இருக்காது. ஆரோக்கியம் இருக்கும், செல்வம் இருக்கும், உறவினர்கள் இருப்பாங்க, சந்தோஷம் இருக்கும், நிம்மதி இருக்கும், அன்பு இருக்கும், எல்லாமே அங்க இருக்கும். இல்லன்னே நீங்க சொல்ல மாட்டீங்கன்றாரு. 21 பிறவிகளுக்கான ஆஸ்தியை தந்தை பழித்து விடுகிறார். இப்பயே நிரப்பி அனுப்பிடுறாரு. எல்லையற்ற தந்தை எல்லையற்ற ஆஸ்தியை கொடுக்கிறார். எல்லைக்குட்பட்ட ஆஸ்தி கிடைத்திருக்கும் பொழுது கூட பரமாத்மா கருணை காட்டுங்கள் கிருபை புரியுங்கள்ட்டு தான் எல்லையற்ற தந்தையை அவசியம் நினைவு செய்யறாங்க. கடவுள் இப்ப எல்லாமே இருக்கு, வீடு வாசல் சொத்து சுகம் இருக்கு, இருந்தாலும் எதுக்கு கடவுளை நினைக்கிறாங்க. பரமாத்மா கருணை காட்டுங்க கிருபை புரியுங்கள்ட்டு கூப்பிடுறாங்க கடவுளை. அவர் எதை அழிக்கக்கூடியவர் என்பது யாருக்காவது தெரியுமானுமா. அவர் என்ன கொடுக்குறாருன்ட்டு யாருக்குமே தெரியல. பாபாவும் நம்மை உலகத்திற்கே அதிபதி ஆக்குகிறார் என்பதை இப்போதுதான் நீங்கள் அறிந்திருக்கிறீங்க. கடவுள் நம்மள சொர்க்கத்துக்கே அதிபதி ஆக்குறாரு என்று இப்பதான் புரிஞ்சுக்கிறோம். பிரம்மா மூலமாக ஸ்தாபனை என்பது படங்களில் கூட உள்ளது. சும்மாவே ஹிந்து தர்மத்துல சொல்லுவாங்க பிரம்மா மூலமா ஸ்தாபனை. பிரம்மா இங்கு முன்னால் சாதாரணமாக அமர்ந்துள்ளார். பரமாத்மா ஸ்தாபனை செய்கிறார் என்றால் அவசியம் அவர் பிரம்மா மூலமாக தான் செய்வார் அல்லவா. இந்த பிரம்மா இருக்காரு இல்லையா, அவர் சாதாரணமா இருக்கிறார், சாதாரண உடம்புல இருக்கிறாரு பிரம்மா. அவர் உடம்புல சிவனே ஸ்தாபனை பண்ணிட்டு இருக்கிறார் இல்லையா. தந்தை எவ்வளவு நல்ல முறையில் புரிய வைக்கிறார். நீங்கள் முழுமையாக புரிய வைக்க முடியாதவர்களாக இருக்கிறீங்க. பாபா சொல்லி புரிய வைக்கிறத மற்றவங்களுக்கு உங்களால ஒழுங்கா சொல்லி புரிய வைக்க முடியலன்றாரு. அந்த அளவு சக்தி இல்ல வார்த்தையில. பக்தி மார்க்கத்தில் சங்கரனுக்கு முன்னால் சென்று எங்கள் மடி நிரப்புங்கள், பையை நிரப்புங்கள், பம்பம் ஜோலி பர்லோன்ட்டு பாடுவாங்க. மடியை நிரப்புங்கன்ட்டு பாடுறாங்க. நாங்கள் ஏழையாக இருக்கிறோம், எங்களது புத்தியை நிரப்புங்கள், எங்களை இது போல ஆக்குங்கள்ட்டு ஆத்மா பாடுது. ஆத்மா தான் பாடுது அந்த மாதிரி பையை நிரப்புன்ட்டு. பையன்னா புத்தி தான். புத்தி என்ற பைய ஞான ரத்தினங்களால நிரப்புறாரு. சிவன் தான் நிரப்புறாரு. சிவனும் சங்கரரும் ஒண்ணுன்ட்டு பக்தி மார்க்கத்துல ஆக்கிட்டாங்க. சிவனை தான் அந்த சங்கரர் உருவத்துல வழிபடுறாங்க. உண்மையிலே சிவனை தான் அந்த மாதிரி வழிபடுறாங்க. ஆனா அவருக்கு உருவம் கிடையாது. அவர் புள்ளியா இருக்கிறாரு. அதனாலதான் சிவலிங்கம் வச்சு வழிபடுறோம். மற்றபடி சங்கரர்ன்றது விநாசத்திற்காக, அது அவங்களே சொல்லியிருக்கிறாங்க.
மூன்றாவது கண்ணை திறந்தாருன்னா விநாசம் வந்துரும்ட்டு. சங்கரர்ன்றது ஒரு ட்ரெஸ், ஒரு சூட்சும லோகத்துல ஒரு ட்ரெஸ், அதை போட்டு காட்சி காட்டுறதுக்காக அதை வச்சிருக்காரு. மற்றபடி அவருக்கு உடம்பு கிடையாது. அவர் விஷ்ணு, இந்த பிரம்மா இவங்களுக்கெல்லாம் உடம்பு இருக்க மாதிரி சிவனுக்கு உடம்பு கிடையாது. இந்த மாதிரி ஆக்குங்கள்ட்டு ஆத்மா சொல்லுது. இப்போது நீங்கள் பையை நிரப்புவதற்காக வந்திருக்கிறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. நாங்களோ நரனிலிருந்து நாராயணராக ஆக விரும்புகிறோம் என்று கூறுகிறார்கள். அவங்க சொல்றாங்க மனுஷன்ல இருந்து தேவதை ஆகணும்ட்டு. இந்த படிப்பே மனிதன்ல இருந்து நாராயணன் ஆவதற்காக ஆகும். பழைய உலகத்தில் வருவதற்கு யாருடைய மனம் விரும்பும்? யாருக்காவது இந்த பழைய எத்து போன உலகத்துல வர்றது பிடிக்குமா? ஆனால் புதிய உலகத்துல எல்லாரும் வரமாட்டாங்க. பாபா சொல்றாரு பாருங்க, எல்லாருமே ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே சொர்க்கமா மாறுது இல்லையா? ஃபர்ஸ்ட் கிளாஸ் உலகம், ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்னு சொல்லுவாங்கல்ல, ஒண்ணுல எல்லாருமே வரமாட்டாங்க. 9 லட்சம் பேர் தான் வருவாங்க. ஒரு சிலர் 25% பழையதான உலகத்துலதான் வருவாங்க. பாபா சொல்றாரு, அதுக்குதான் அமிர்த வேலையை ஒழுங்கா பண்ணணும். அமிர்த வேலையை 3:30 மணிக்கெல்லாம் எழுந்துச்சு பண்ணாங்கன்னா சொர்க்கத்துல ஃபர்ஸ்டே வர முடியும். நம்ம 4 மணிக்கு மேல, ஒரு 4:15 மேலலாம் நம்ம ஏஞ்சி யோகா பண்றோம்னா நம்ம வந்து 25% பழையதான உலகத்துலதான் போக முடியும். அதாவது சத்தியகம் நடந்து ஒரு 10-20 வருஷம் 30 வருஷம் கழிச்சு, அதாவது டோட்டலா 1250 வருஷம், அதுல வந்து 25% போன பிறகு நம்ம போயிட்டு பிறப்பாங்கன்னு சொல்றாரு சத்தியுகத்துல. அந்த மாதிரி, ஏன்னா அவங்க புருஷார்த்தம் அவ்வளவுதான் பண்ணியிருப்பாங்க. அதனால முதல்லயே அவங்களால வர முடியாது, லேட்டா தான் வருவாங்கன்றாரு. கொஞ்சம் குறைவு தானே அதுன்னு சொல்லி சொல்றாரு. பாருங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆன உலகத்துல வரணுமா, முதல்ல வரணுமா, இல்ல கொஞ்சம் உலகம் பழசான பிறகு வரணுமான்னு சொல்லி கேட்கிறாரு. சிறிதளவு கூட யாருக்காவது செய்து அழித்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் நீங்கள் நிச்சயம் சொர்க்கத்திற்கு அதிபதியாக ஆயிடுவீங்க. வாயை வச்சுட்டு சும்மா இல்லாம எதையாவது சொல்லிட்டு இருப்பாங்கன்னு, அந்த மாதிரி உங்க வாயை வச்சுட்டு இந்த ஞானத்தை சொல்லிட்டே இருங்கன்றாரு. யாருக்காவது சொல்லிட்டே இருங்க, செய்தி கொடுத்துட்டே இருங்க, நிறைய பேருக்கு சொல்லணும்ன்றாரு. அப்ப நீங்க நிச்சயம் சொர்க்கத்துக்கு அதிபதியா ஆயிடுவீங்கன்றாரு. இப்போது நரகத்திற்கு அதிபதியாக கூட எல்லோரும் உள்ளார்கள் அல்லவா? இப்ப எல்லாருமே நரகத்திற்கு அதிபதி தான். ராஜா, ராணி, பிரஜைகள் எல்லாருமே நரகத்திற்கு எஜமானர்களாக இருக்கிறாங்க. அங்கு இரட்டை கிரீடம் அணிந்தவர்களாக இருந்தார்கள். இப்போது அவர்கள் இங்கு இல்லை. இந்த சொர்க்கத்துல தூய்மை கிரீடம், ராஜ கிரீடம் ரெண்டுமே இருந்த லட்சுமி நாராயணன் வாழ்ந்தாங்க. ஆனா இப்ப அவங்க இல்ல. தற்காலத்துல மதங்களை யாருமே ஏற்றுக்கொள்ளதில்லை. இப்ப உலகம் வந்து அந்த மாதிரி ஆயிடுச்சு. எந்த மதத்தையும் ஏத்துக்க மாட்டாங்க. கடவுளே இல்ல சொல்லிட்டாங்க. எந்த மதத்தையும் ஏத்துக்க மாட்டாங்க. யார் சொல்றதையும் ஏத்துக்க மாட்டாங்க. அது மத பிரச்சனை, அந்த மாதிரி எல்லாம் கலவரம் எல்லாம் வந்துருது. அதனால எந்த மதத்தையும் ஏத்துக்க மாட்டாங்க. தேவி தேவதா தர்மமே முடிந்து போய்விட்டுள்ளது. ஒரு காலத்துல தேவி தேவதா தர்மம் இருந்தது, அதுவே முடிஞ்சிருச்சுன்றாரு. மதங்கள் சக்தி வாய்ந்தது என்று என்னவோ புகழப்படுகிறது. ஆனால் தர்மத்தை ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால் இன்று அந்த வலிமையே இல்லைன்னு சொல்லி பாபா சொல்றாரு. பாருங்க, மதங்கள்லதான் சக்தி இருக்குன்றாரு. ஆனா அது ஆரம்பத்துல சக்திசாலியா இருந்தது ஒவ்வொரு மதமும். இப்ப வந்து தம்ம பிரதானமா ஆயிட்டதுனால யாரும் தர்மத்தை கூட ஏத்துக்கொள்ள மாட்டாங்க. தர்மத்தையே ஏத்துக்கொள்ளாதனால, ஃபாலோ பண்ணாதனால தர்மத்துல சக்தியே இல்லைன்ட்டாரு. ரொம்ப கீழ்த்தரமா போயிடுச்சு உலகம். நல்லதுக்கே காலம் இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு. இனிமேல இனிமையான குழந்தைகளை, நீங்கள் தான் இப்ப பூஜிக்கத்தக்க நிலையில இருந்து பூஜாரி ஆகிறீங்கன்ட்டு தந்தை புரிய வைக்கிறார். 84 பிறவி நீங்க எடுத்திருக்கிறீங்க அல்லவா? நாமே தான் பிராமணர்கள், நாமே தான் தேவர்கள், பின் நாமே தான் சத்திரியர்கள். புத்தியில் இந்த முழு சக்கரம் வருகிறது அல்லவா? இந்த 84 பிறவி சக்கரத்தை நாம் சுற்றி கொண்டே இருக்கிறோம். எப்போது மீண்டும் திரும்ப வீட்டுக்கு போகணும்ன்றாரு. பतिத்தமானவர்கள் யாருமே அங்க போக முடியாது. பரந்தாம போனோம், முக்தி வேணும், கடவுள்கிட்ட போனோம்னா தூய்மையாகணும். தூய்மையாகாம நான் இங்க இருந்து போனோம்னா போக முடியாதுன்றாரு. ஒண்ணு பாபாவை நினைச்சு தூய்மையாகணும், இல்லைன்னா கர்ம கணக்கெல்லாம் முடிச்சு நீங்களே செட்டில் பண்ணி உடம்புல பிரச்சனை அது இதுன்னு அனுபவிச்சு, ஆக்சிடென்ட் அது இதுன்னு எல்லாத்தையும் அனுபவிச்சு அப்புறமா தூய்மையாகி போறதுக்கு கடவுளை நினைக்கலாம்ல. ஆனா அதை நினைக்க மாட்டாங்க, கடவுளையும் நம்ப மாட்டாங்க. அதான் பிரச்சனையே. கடவுளை நம்பி அவரை சொல்லி கொடுக்குற படிப்பை படிச்சு அவரை நினைச்சு தூய்மையாகி போகணும். அப்படி இல்லைன்னா எல்லாத்தையும் அனுபவிச்சு போகணும். ரெண்டுல ஏதாவது ஒரு வழி நீங்களே பாத்துக்காங்கன்றாரு. ஆத்மாதான் பதீதமாக அல்லது பாவனமானதாக ஆகிறது. தங்கத்தில் தான் கலப்படம் ஆகிறது அல்லவா? நகையில் கலப்படம் செய்வதில்லை. தங்கத்திலே கலப்படம் பண்ணிடுவாங்களாம், நகையில பண்ண மாட்டாங்களாம். தங்கத்திலே அதுல கொஞ்சம் காப்பர் அது மாதிரி ஏதாவது கலந்துருவாங்க பிறகு, அப்புறம் தான் நகை செய்வாங்க பிறகு. அது மாதிரி பாபா சொல்றாரு, செய்யற நகையில கலப்படம் இல்ல, உடம்புல கலப்படம் இல்ல, தங்கத்திலேதான் கலப்படம். அப்ப ஆத்மாவிலேதான் கலப்படம். உங்க உடம்புல பிரச்சனை இல்ல, உங்க ஆத்மாலதான் பிரச்சனை. ஆத்மா பாவம் பண்ணிக்கிறதுனால இந்த மாதிரி உடம்பு கிடைச்சிருக்குன்றாரு.
இந்த ஆத்மா இப்ப தூய்மை ஆயிடுச்சுன்னா அதுக்கு தகுந்த உடம்பு கிடைக்கும்ன்றாரு. அதனால ஆத்மாவை தூய்மை பண்ணுங்கன்றாரு. இது ஞான அக்னி ஆகும். இந்த 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 ஞானம் வந்து பாபா கொடுக்குற முரளி வந்து ஞான அக்னி, நெருப்பு மாதிரி. இதுல வந்து ஆத்மா வந்து தங்கமா மாறணும்ன்றாரு. இதன் மூலம் முழு அழுக்கும் நீங்கி நீங்கள் தூய தங்கமாக ஆயிடுவீங்க. இந்த ஞான அந்த நெருப்புல இந்த ஆத்மாவை போடும்போது ஆத்மா தூய தங்கமா மாறிடுது, முழு அழுக்கும் நீங்கிடுதுன்றாரு. பிறகு நகை, உடல் கூட உங்களுக்கு நல்லதாக கிடைக்கும். அப்புறம் சொர்க்கத்துல இந்த ஆத்மாவுக்கு தகுந்த மாதிரி சூப்பரான உடல் கிடைக்கும், தூய்மையான ஆத்மாவுக்கு. இப்போது ஆத்மா தூய்மையற்றதாக இருக்குது. எனவே பாவனமாக இருப்பவர்களுக்கு முன்னால் சென்று வணங்குறாங்க. இப்ப தூய்மையற்றவர்களா நம்ம இருக்கிறதுனால கோயிலுக்கு போய் லட்சுமி நாராயண் சிலைக்கு முன்னாடி வணங்குறீங்கன்றாரு. செய்வது எல்லாமே ஆத்மா தான் அல்லவா? குழந்தைகளை என் ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்க, அப்போது வாழ்க்கை படகு கரையேறிடும்ட்டு பாபா சொல்றாரு. தூய்மையாக ஆகி தூய்மையான உலகத்துக்கு போயிடுவீங்க. இப்போது யார் எந்த அளவுக்கு முயற்சி செய்யறார்களோ அனைவரும் இதே அறிமுகம் அளித்து கொண்டே இருங்கள். பாபா இது ஏதோ நடுவுல பாயிண்ட் கட் ஆயிடுச்சு. பாபா வந்து எல்லாருக்கும் அறிமுகம் கொடுத்துட்டே இருங்கன்றாரு. அவர் எல்லைக்குட்பட்ட தந்தை ஆவார், இவர் எல்லையற்ற தந்தை ஆவார்ன்ற இந்த அறிமுகம் மட்டும் சொல்லுங்க. அதாவது உடம்புக்கான அப்பா இருக்கிறார் இல்லையா, அது மாதிரி அந்த உயிருக்கான அப்பா தான் கடவுள்ன்ட்டு புரிய வைங்க. சங்கமத்தில் தான் தந்தை சொர்க்கத்தின் ஆஸ்தியை அளிக்க வருகிறார். இந்த சங்கம யுகத்துலதான் கடவுளே வர்றாரு, வந்து சொர்க்கத்தினுடைய ஆஸ்தியை கொடுக்குறாரு. எனவே அப்பேற்பட்ட தந்தையை நினைவு செய்யணும் அல்லவான்னு சொல்லி கேட்கிறாரு. ஆசிரியரை எப்போதாவது மாணவர்கள் மறப்பார்களா என்ன? எந்த ஒரு ஸ்டூடெண்ட்டும் ஆசிரியரை மறக்க மாட்டாங்க. ஆனா நீங்க மட்டும் ஏன் மறக்குறீங்கன்னு நம்மளை கேக்குறாரு. அது என்ன, பாடம் முடிச்சு புக்கை தூக்கி வச்சோடனே மறந்துட்டு உங்க வேலையை பாக்குறீங்க? மாயா வந்து மறக்க வைத்து கொண்டே இருக்கும்னு சொல்லி சொல்றாரு. பாபா சொல்றாரு, உங்களை மாயா அந்த மாதிரி பாபாவே மறக்க வைக்குதுன்றாரு. முரளி கேட்டுட்டு போனோடனே சென்டர் விட்டு கால் எடுத்து வெளில வச்சோடனே மாயா வந்துடும். மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் சொல்லி சொல்றாரு. இது போர்க்களம் அல்லவா? இது நமக்கு இப்ப போர்க்களம். இப்போது விகாரத்தில் செல்லாதீர்கள், அசுத்தமானவர்களாக ஆகாதீர்கள்ன்ட்டு பாபா சொல்றாரு. இப்போது சொர்க்கத்திற்கு போக வேண்டும். தூய்மையாக ஆகித்தான் தூய்மையான புது உலகின் அதிபதி ஆகிவிடுவீர்கள். நீங்க தூய்மை ஆயிட்டீங்கன்னா தூய்மையான புது உலகத்துக்கு போயிருவீங்க, அங்க அதிபதி ஆயிடுவீங்கன்றாரு. உங்களுக்கு உலகத்தின் அரசாட்சியை அளிக்கிறேன், அது சாதாரண குறைவான விஷயமா என்ன? பாருங்க, நம்ம சாதாரணமா எங்கேயோ ஒரு சொல்றது தெருக்கோடியில இருக்கிறோம், நம்மள போய் பாபா செலக்ட் பண்ணி உலகத்தையே கொடுக்குறேன்றாரு. உலகத்தின் அரசாட்சியே கொடுக்குறேன், இது சாதாரண விஷயமா என்னன்னு சொல்லி கேட்கிறாரு. இந்த ஒரு பிறவியில் மட்டுமே தூய்மையாக ஆகுங்கள். ஆனா பாபா நம்மள்ட்ட கேட்கறது, தூய்மையா மட்டும் இருந்துருங்க போதும், இந்த ஒரு பிறவி தூய்மையா இருந்துருங்க. ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி வந்தேனா, அந்த கலியுக 42 பிறவி, துவாபரிகத்துல 21 பிறவி எடுத்தீங்க. நான் வந்து உங்களை தூய்மையாகுங்கன்னு சொன்னா, இந்த கடைசி பிறவிதான் உங்களை தூய்மையாக சொல்றேன். இப்போது தூய்மையாக ஆகவில்லை என்றால் கீழே விழுந்து விடுவீர்கள்னு சொல்லி சொல்றாரு. இப்ப மட்டும் நீங்க தூய்மையாகனா அவ்வளவுதான், பிறவிக்கும் பதவி குறைஞ்சணுன்றாரு. பலவிதமான ஈர்ப்புகள் நிறைய உள்ளன. இப்ப நிறைய டெம்டேஷன் இருக்கு எல்லாருக்கும். சிலர் பேர் ரூபத்துல சிக்கிறாங்க, சிலர் வந்து போன் மாயால சிக்கிறாங்க, சிலர் வந்து இந்த ட்ரெஸ் அது இதெல்லாம் போய் சிக்கிறாங்க. அவங்களுக்கும் ஒரு விதமான ஈர்ப்பு. சிலர் பற்றுல போய் மாட்டுறாங்க, பேரம் பேத்தி குழந்தைகள் கணவன் அந்த மாதிரி மாட்டுறாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு சிலருக்கு உணவு பத்தா பைத்தியம், உணவு அது வேணும் இது வேணும், பானிபுரி தான் வேணும். இந்த மாதிரி ஈர்ப்புகள்லாம் டெம்டேஷன் நிறைய இருக்குன்றாரு. காமத்தின் மீது வெற்றி அடைவதால் நீங்கள் உலகத்திற்கு அதிபதி ஆயிடுவீங்கன்றாரு. பரம்பிதா பரமாத்மா தான் ஜெகத்குருவே ஆவார், உலகத்துக்கே குரு அவர் தான் என்பதை நீங்கள் தெளிவாக கூற முடியும். அவர்தான் முழு உலகிற்கு சத்கதியை அளிக்கிறார். கடவுளை தவிர உலகத்துக்கு சத்கதி யாராலையும் கொடுக்க முடியாது, அவர் தான் கொடுக்கிறாரு. நல்லது. இனிமையான காணாமல் போய் வெகுகாலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தையின் நமஸ்காரம். நாம் ஆன்மீக குழந்தைகள், ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்தே நமஸ்தே நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அழியாத ஞான ரத்தினங்களால் புத்தி என்ற பையை நிரப்பி செல்வம் நிறைந்தவர் ஆகணும். எந்த ஒரு விதமான அகங்காரத்தையும் கொண்டிருக்கக்கூடாது. அவர் நமக்கு நமஸ்தே சொல்றாருன்னா அவர் பேச்சு நம்ம கேட்கணும், ஈகோவே இருக்கக்கூடாதுன்றாரு. 2வது பாயிண்ட், சேவைக்கு தகுதியுடையவராக ஆகி பிறகு ஒருபோதும் துரோகியாக ஆகி டிசர்வீஸ் எதிரான சேவை செய்யக்கூடாது. தானம் கொடுத்த பிறகு அதிக கவனமாக இருக்க வேண்டும். ஒருபோதும் அதை திரும்ப பெறுவதற்கான எண்ணமே வரக்கூடாதுன்னு சொல்லி சொல்றாரு. வரதானம், பரமாத்மா ஒளியின் நேரடி தொடர்பின் மூலம் இருளை விரட்டக்கூடிய கலங்கரை விளக்கு லைட் ஹவுஸ் ஆகுக.
இப்ப பரமாத்மாவோட நமக்கு டைரக்ட் லைட் கனெக்ஷன் கிடைச்சிச்சு. அவர் ஒளியா இருக்காரு, நமக்கு டைரக்ட் கனெக்ஷன் கிடைச்சிச்சு. இது வரைக்கும் பக்தி மார்க்கத்துல அந்த அந்த சாமி இந்த சாமின்னு கும்பிட்டுட்டு அந்த டைரக்ட் கனெக்ஷனே கிடைக்கல. இப்ப டைரக்ட் கனெக்ஷனே நம்ம கடவுளோடய கிடைச்சிருச்சு. கடவுள் யாருன்னு தெரிஞ்சிச்சு. அவரோட ஒளியோட டைரக்ட் கனெக்ஷன் கிடைச்சதுனால இப்ப இருள், நம்ம வாழ்க்கையில வந்த இருள், நம்ம ஆத்மா ஒளியெல்லாம் மங்கி போய் கிடந்தது, டிம் லைட்டா இருந்த நம்ம ஆத்மா இப்ப பிரகாசமா எரிய ஆரம்பிக்குது. நம்ம ஆத்மா இந்த இருளை விரட்டக்கூடிய கலங்கரை விளக்கு லைட் ஹவுஸ் ஆகுங்க. அப்ப உங்களை பார்த்து எல்லாரும் வருவாங்க. இப்ப லைட் ஹவுஸ் அந்த கலங்கரை விளக்கை பார்த்து எல்லாம் இந்த வழி மாறி போன படகுகள்லாம் கரெக்டா வந்துரும். அந்த மாதிரி நம்மளை பார்த்து வழி மாறி போனவங்க எல்லாம் வந்துடணும், பாபா கிட்ட வந்துடணும். அந்த மாதிரி ஆகுங்கன்ட்டு வரதானம் கொடுக்குறாரு. குழந்தைகளாகிய உங்களிடம் பரமாத்மா லைட்டுடன் நேரடி தொடர்பு இருக்கிறது. உங்களுக்கு தெரியும் கடவுள் யாருன்னு. உலகத்துல இருக்கிறவங்களுக்கு பக்தி பண்ணினுங்கிறாங்க, ஆனா கடவுள் யாருன்னே தெரியாது. சிவலிங்கம் தான் வழிபடுறாங்க, ஆனாலும் அந்த சிவலிங்கம் எப்படி இருப்பாரு, அவரோட ஒரிஜினல் சொரூபம் என்ன, சிவன் எப்படி இருப்பாருன்னா அவங்களுக்கு தெரியாம பக்தி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு கனெக்ஷன் கிடையாது. உங்களுக்கு தான் நேரடி கனெக்ஷன் இருக்கு. உங்களுக்கு தெரியும், நீங்க ஆத்மான்னு தெரியும், அவர் பரமாத்மா. நீங்க எப்படி இருக்கிறீங்க, அவரு எப்படி இருக்கிறாரு, நீங்க கண்ணுக்கு தெரிய மாட்டீங்க, அவரும் கண்ணுக்கு தெரிய மாட்டாரு. அது எல்லாமே உங்களுக்கு தெரியும். உங்களுக்கும் அவருக்கும் தான் நேரடி கனெக்ஷன் இருக்குது. சுமானத்தின் நினைவு என்று சுவிட்ச் ஆன் செய்தாலும் போதும் லைட் வந்துவிடும். இப்ப நான் யாரு, நான் மாஸ்டர் சர்வ சக்திவான் நினைச்சாலே சுவிட்ச் ஆன் ஆயிடும்ன்றாரு. நினைச்சா போதும் சுவிட்ச் ஆன் ஆயிடும், லைட் வந்துடும் உங்க ஆத்மாலன்றாரு. பாபாவோட கனெக்ஷன் ஏற்பட்டுரும். மேலும் சூரியனின் ஒளியை மறைக்கும் அளவிற்கு எவ்வளவு பெரிய கருப்பு மேகங்கள் வந்தா கூட அவை நீங்கிவிடும். இப்ப சூரியன் இருக்குல்ல, அது கருப்பு மேகம் வந்தா கூட அது ஒளி கொஞ்ச நேரத்துல போயிடும், ஒளி வந்துகிட்டே தான் இருக்கும். அந்த மாதிரி பாபாவுடைய ஒளியை யாராலையும் மறைக்க முடியாது. எவ்வளவு மாயா வந்தாலும் அது நீங்கிரும்ன்றாரு. இதன் மூலம் நீங்கள் சுயம் லைட்டாக இருப்பீங்க. உங்களுக்கு வாழ்க்கையில என்ன பிரச்சனை வந்தாலும் நீங்க பாபா நினைவுல லேசா இருப்பீங்க. மற்றவர்களுக்கும் லைட் ஹவுஸ் ஆயிடுவீங்க. நீங்க ஒரு உதாரணமா வாழ்வீங்க. எல்லாருக்கும் லைட் ஹவுஸ் மாதிரி வழி காண்பிப்பீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஸ்லோகன்: சுய முயற்சியில் தீவிரமாகும் பொழுது உங்களது அதிர்வலைகள் மூலம் மற்றவர்களது மாயை எளிதாக ஓடிவிடும். இப்ப நீங்க உங்க முயற்சியில தீவிரமாயிட்டீங்கன்னா உங்க வைப்ரேஷன் மூலமே உங்க கூட இருக்கிறவங்களுடைய மாயா கூட எளிதாக ஓடிடுமா. மத்தவங்களும் மாயால மாட்ட மாட்டாங்களாம். இந்த கிருஷ்ணர் இருப்பார்ல, ஒரு பாம்பு ஒண்ணு இருக்கும், மலைப்பாம்பு. அது வாயை திறந்து வச்சிருக்கோம். அதுல போய் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் மாட்டிக்குவாங்க. அப்புறம் கிருஷ்ணர் போய் அந்த அந்த மலைப்பாம்பை கொன்னு எல்லாரையும் கூட்டின்னு வருவாரு. அந்த மாதிரி கிருஷ்ணர் நீங்க சுய முயற்சியில தீவிரமாயிட்டீங்கன்னா உங்க கூட இருக்கிறவங்களுடைய மாயாவை கூட நீங்க எளிதா ஓட்டிடுவீங்க. உங்க வைப்ரேஷன் மூலமே மற்றவங்களுக்கு கூட மாயா எளிதா, அவங்களுக்கு வந்த மாயா கூட எளிதாக ஓடிவிடும் சொல்லி பாபா சொல்றாங்க. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி ராம், நன்றி பரிவார்.